இன்டர்நேஷனல் மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிக்கும் கமல்ஹாசன் அவர்களின் நடிப்பில் Thug Life, a film by Mani Ratnam, ARR Musical. இவர்களுடன் சிலம்பரசன் TR அவர்கள், த்ரிஷா அவர்கள் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடிக்கும் Thug Life ஓட பிரம்மாண்டமான ஹேப்பனிங்கான ஆடியோ லான்ச்க்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். த்ரிஷா அவங்களும் நானும் வினை தாண்டி வருவாயா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன், அதுவும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ட்ரெய்லரை பார்த்து நீங்கள்லாம் கொஞ்சம் ஷாக்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பேச முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரேமான் சார் பற்றி பேசணுன்னா நிறையா பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூம்மா, கொஞ்சம் பேச விடு. லவ் யூ. வரேன் உங்களுக்கு வரேன். ரேமான் சார், தேங்க்யூ சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரேமான் சாரோட எனக்கு நிறைய ட்ராவல் இருந்திருக்கு. பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொமெண்ட் எதுனா, ஒரு டைமில் இந்த பீப் சாங்னு ஒரு சாங் வந்தப்போ ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து எனக்காக வந்து அந்த டீசருக்கு வந்து ஒரு டைலாக்ல இருந்தது ஒரு டீசரு. பட் சார் வந்து ஊருக்கு போகாமல் இருந்து இல்லை நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண சாங் தான் தள்ளி போகாதே. ஸோ அது என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்காக நிறைய செஞ்சுருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா படத்துக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு படத்தில் பாட்டு பாடினேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது ரஹ்மான் சார் தான். ஸோ அது ஏன் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா, அவர் என்ன நினச்சி எனக்கு கொடுத்தாருன்னு தெரில. இது வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா தெரியல, ஹிந்தி வரைக்கும் பாடியிருக்கேன். கிட்டத்தட்ட 150 சாங் பாடியிருக்கேன் சார் உங்களால். தேங்க்யூ ஸோ மச் சார். மணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார் மணி சார். அந்த அஞ்சலி படத்தில் வந்து ஒரு படம் ஃபுல்லாகவே சின்ன பசங்களாம் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த அஞ்சலி பாப்பாவோட பிரதராக வந்து ஒரு சின்ன பையன், தெலுங்கு ஆக்டர் அவர் வந்து சார் வந்து மணி சார் வந்து காஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ நான் அந்த படம் பார்த்துட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட. ஏன் என்னை மணி சார் இந்த படத்துக்கு கூப்பிடல, நானும் இதே வயசு தானே, நான் இங்கே தானே நடிச்சிட்ருக்கேன், ஏன் அவர் என்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, அது படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும், மேபி வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பையன்றதுனால என்னை ஆறுதல் படுத்தினாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி இவர் நம்மளை கூப்பிடவே மாட்டார் போல் இருக்கு, இவருக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வளர்ந்ததுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் மசாலா படம் தான் நம்ம பண்ணது பூராவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் மேலே இந்த ரெட் கார்ட்லாம் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த ஒரு டைமில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க, இவரை வச்சு படம் பண்ணணுமா, எதுக்கு, தேவையா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அந்த நேரத்தில் படம் இல்லை, டைரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து, இந்த மாதிரி மணி சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலேயே மணி சார் தான் கூப்பிடுறாங்களா, இல்லை இவங்க ஏதாவது நம்மளை கூப்பிட்டு காமெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது.
போனதுக்கப்புறம் மணி சாரை பார்த்தேன். பார்த்துட்டு சார் கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா இல்லை இவங்களாம் என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு. இல்லை இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னார். எனக்கு என்னன்னா அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டீங்களா சார், என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான். மணி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். செக்கச்சவந்த வானம் மட்டும் இல்லை, எல்லா படமும் ஃபர்ஸ்ட் மணி சார் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வனுக்கும் கூப்பிட்டாரு. ஒரு சில விஷயங்களால என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தக் லைஃப்லையும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு மணி சார் கூப்பிட்டாரு. அப்போவும் என்னால் ஒரு கெட்டப் ப்ராப்ளம் இருந்ததுனால பண்ண முடியாமல் இருந்தது. பட் அகெயின் திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவும் சாதாரணமாக வரல. கமல் சாரோட சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மணி சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட காட்ஃபாதர் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு குரு மாதிரி. தேங்க்யூ சார். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. பேசுறது லவ் யூ. கமல் சார் பத்தி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். பட் என்னன்னா அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு குருவா நம்ம அவரை பார்க்குறோம். பட் கமல் சார் சொல்றாரு, நோ ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. ஸ்டூடெண்டா இருந்தாலும் திறமையான ஸ்டூடெண்ட் கிட்ட, ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட் கிட்ட கத்துக்கிறதுல தப்பே இல்லை சார். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட தான் கத்துப்போம். இந்த படத்துல வந்து ஒரு சீன் இருக்கு. மணி சார் கோச்சிக்க மாட்டாருன்னா நான் சொல்றேன். ஸோ என்னன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மழையில வந்து கொடை பிடிச்சிட்டு அந்த 16 அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு, இது இப்படி பேசிடுங்கன்னு. அது என்னன்னா, நான் வந்து கமல் சார் மாதிரி அவர் வாய்ஸ்ல அவரை இமிட்டேட் பண்ணி பேசணும். ஸோ எனக்கு என்னன்னா, சரி ஓகே, பட் கமல் சார் பக்கத்துல இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு எப்படிடா நம்ம அவரை மாதிரி பேசுறது, இவர் வேற இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு சரி சார் சொல்லிட்டு டேக்கு போயிட்டாரு சார். போனதுக்கு அப்புறம் நாங்க நின்றுட்டு இருக்கேன். ஆக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு டைலாக் பேசாம ஒரு மாதிரி மஃபில்டா பண்ணிட்டேன். அங்கிருந்து மணி சார் ஏ சிம்பு அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி வர்றாரு. ஐயோ மாட்டி விட போறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்ட வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிற டைலாக்ன்றது, சார் இல்லை சார் டப்பிங்ல பாத்துக்கலாம் சார், எப்படி சார் கமல் சார் முன்னாடி அவரை மாதிரி அதெல்லாம் இல்லை, நீ பேசுன்னு சொல்லி நேரா போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு. அவரு வேற என்ன பாக்குறாரு, சரி என்னடா அது முன்னாடி இப்படி பண்ண சொல்றாருன்னு. அப்புறம் கமல் சார் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, இப்படி பண்ணுங்கன்னு அவரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணேன். ஒரு டாஷும் வேணாம் போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும். ஸோ அதை நீங்க படத்துல பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஷார்ட் நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல, கமல் சாரோட கழுத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் கமல் சார் என்னோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. நம்மளுக்கு சாதாரணமாகவே சாரோட நடிக்கணும்னா ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். இதில் இந்த மாதிரி வேற ஒரு ஷாட் வச்சுட்டாரு மணி சார். ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேக் ரெடி ஆயிடுச்சு ஷாட்டுக்கு. கமல் சார் கிட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி இப்படி பிடிப்பேன் ஓகே தானே சார்னா, அவரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்ட்டாரு. நான் அப்படி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். பிடிக்கும்போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன். உடனே மணி சார் கட்ன்றாரு. ஐயோ என்னடா அது திருப்பி பிரச்சனை பண்ண போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தாரு. மணி சார் சொல்றாரு, சிம்பு யூ நாட் ஹோல்டிங் அம் ப்ராப்பர்லி மேன், ஹோல்ட் ஹிம் அப்படின்றாரு. சார் நீங்க ஜாலியா சொல்லிட்டு போயிடுறீங்க சார், எப்படி சார் கமல் சார் கருத்தை பிடிச்சி அமுக்கிறது, விளையாடுறீங்களா சார்? இல்ல அது ஸ்கிரீன்ல நல்லா தெரியுது, ஸோ யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்ட்டாரு. சரி இவர் விட மாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டாவது டேக் வரும்போது திருப்பி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். இப்போ என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் கொடுத்து அப்படி லைட்டா அப்படி பிடிச்சி ஃபேஸ்ல எல்லாம் இப்படி கொஞ்சம் எல்லாம் பண்றேன். அப்படி
எக்ஸ்ட்ரா சரி பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறாரு கட் 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 கட்டுன்றாரு என்னடா இது திருப்பி திருப்பி கட் கட் கட்டுன்றாரு என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல சரி ஓகே இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நம்ம வந்து கழுத்தை ஒழுங்கா பிடிக்கலன்னா இவர் நம்ம கழுத்தை பிடிச்சிருவாரு ஸோ அதனால இந்த டேக்கை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்ட கூட சார் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்டா பிடிப்பேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா கமல் சார் பரவாயில்ல நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டாரு இப்போ சரி ஓகே ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டாரு டப்புன்னு பிடிச்சிட்டேன் பிடிச்சி அப்படிலாம் பண்ணி அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு என்னடா இது ஒருவேளை நம்ம உண்மையிலேயே அமுக்கிட்டோமா அதனாலதான் சார் இப்படி ரியாக்ட் பண்றாரா இல்ல உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாரான்னு எனக்கு புரியல அவர் ஒண்ணு இப்படி ஏதோ ஒண்ணு பண்றாரு எனக்கா ஐயோ இப்ப விட்டோம்னா மணி சார் திருப்பி ஒன் கேட்பாரு உண்மையிலே அமுக்கணும்னா கமல் சார் கோச்சுப்பாரு என்னடா பண்றதுன்னு 1 செகண்ட் ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படி இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது சாரி கமல் சார் கொஞ்சம் உங்களை அப்படி பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிருங்க எல்லா காரணமும் மணி சார் தான் ஸோ லவ் யூ அண்ட் கமல் சாரோட ஒர்க் பண்ண இந்த ஜேர்னி ஒரு அருமையான ஜேர்னி நிறைய கற்றுக்க முடிஞ்சது பொதுவாக வந்து நான் படங்கள் ஷூட்டிங் போகும்போது புது ஆக்டர்ஸ் இல்லை புதுசான யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட டான்ஸ் ஆடும்போதோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ நான் நினைப்பேன் ஒரு வேளை சும்மா நம்மளுக்காக சொல்கிறாங்க போல் இருக்கு நர்வஸாக இருக்குது அப்படின்லாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கமல் சாரோட போய் நடிக்கும்போது இத்தனை நாளாக அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்றது எனக்கு அப்போதான் புரிஞ்சுது அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு பட் அவர் அவ்வளோ அழகா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கேரக்டர் நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணோம் உங்களுக்காக இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் மணி சார் கொடுத்துருக்காரு தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு தன்னம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அவருக்கு பக்கத்தில் ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காரு தேங்க்யூ கமல் சார் என்னைக்கு மறக்க மாட்டேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த இடத்துல வந்து நான் ஒரு நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் நான் என்னுடைய தந்தை திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் உஷா ராஜேந்தர் அவர்களுக்கும் இங்க நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா சின்ன வயசுல எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க வெளில கூட்டு போவாங்க படத்துக்கு கூட்டு போவாங்க பீச்சுக்கு கூட்டு போவாங்க விளையாட சொல்லுவாங்க இல்லை படிக்க சொல்லுவாங்க ஆனா பிறந்ததுல இருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இவங்க நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களே மற்ற பசங்கள்லாம் வந்து ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் டெய்லி ஒரு பக்கம் ஷூட்டிங்கு இன்னொரு பக்கம் ஷூட்டிங்கு ஒரு பக்கம் வந்து படிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல அப்பெல்லாம் நினைப்பேன் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு கமல் சாரோட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லாரும் சொல்றாங்க சிம்பு வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இந்த சினிமால வந்து அவருக்கு பாட தெரியும் ஆட தெரியும் எல்லாமே சொல்லும்போது அதுக்கு எல்லாமே காரணம் என்னோட அப்பா அம்மா அவங்க தான். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூப்பா. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவை நான் வர வேணாம்னு சொன்னேன் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு. ஏன்னா அவர் எமோஷனல் ஆகிடுவார் அப்போ அப்படின்னு நினச்சிட்டு அவரை வர வேணாம்னு சொன்னேன். கடைசியில் இப்போ நான் எமோஷனல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. ஸோ தேங்க்யூ கமல் சார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்குது. இனிமே இங்கே
நான் தான் ரங்கராய சக்திவேல்னு. அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியால எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். கமல் சாருக்கு அப்புறம் இவர் தான் அந்த இடத்த பிடிக்க போறாரு. ஸோ கமல் சார் வந்து இவருக்கு அந்த இடத்த வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்றீங்க. நான் வந்து ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேவர் மகன் ஒரு படம் இருக்கு. அந்த தேவர் மகன் படத்துல வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அப்போ சிவாஜி சார் கூட கமல் சார் நடிச்சதுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்காந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி நடிச்சு நெட்டையா குட்டையா அழகா அசிங்கமா விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி வந்து அவருக்கு அப்புறம் நான் அவர் உட்காரல. அதுதான் நம்ம உலக நாயகன் கமல் சார். ஸோ யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியா கிடைச்சிடாது. அதுக்காக உழைக்கணும். ஸோ இந்த படத்துல வந்து கமல் சாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, கமல் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இனிமே வர ஜென்ரேஷனுங்க என் மேல ஏறி போங்க, என் ஷோல்டர்ல நீங்க நில்லுங்க, என் ஷோல்டர்ல இருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன்னு. சார் நான் உங்களை ஒரு ஏணிப்படியா தான் சார் பார்க்குறேன். அந்த ஏணியா நீங்க இருந்து என்னை ஏறி போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்க மேல காலை வச்சு உங்களை மிதிச்சு போல சார், உங்களை மதிச்சு தான் சார் போறோம். இப்படி ஒரு பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை நிறைய பேருக்கு வராது. we have a lot to learn from you sir. thank you so much sir. நான் இதை வந்து ஸ்டேஜுக்காக சொல்ல, கண்டிப்பா இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்க எப்படி மணி சாரும் சரி நீங்களும் சரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட பேரை வந்து காப்பாத்துற மாதிரி நான் மேலும் 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 உழைச்சு அதுக்கான ஒரு தகுதியான ஒரு பர்சனா நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வருவேன்றத உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரசிகர்கள், நான் சொல்லியிருந்தேன் உங்களை கண்டிப்பா பெருமைப்படுத்துற மாதிரி இனிமே நடந்துப்பேன்னு சொல்லி. அதுக்கான ஒரு ஆரம்பமா தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். தக் லைஃப் வில் பி த பிகினிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காலதாமதம் கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. இனிமே காலதாமதம் இல்லாம நடக்கணும்னு பார்த்துக்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ லாயலான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுவேன் என்னன்னா, ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல யாராவது ஒரு சில 2 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு சில நல்லவங்க வந்து என் ரசிகராகவும் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்கு ரசிகர்களா கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தக் லைஃப் படத்தை பற்றி நான் பெருசா பேச வேணாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படம் பேசும். ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். அதுவும் அந்த பொண்டாட்டிதாசன் மேட்டர்லாம் அப்படியே உள்ள கனெக்ட் ஆகுது சார். கேட்கும் போது ஆமால அப்படின்ற ஃபீல் வருது. கல்யாணத்தன்னைக்கு இப்படி தான் ஆடுறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரியுது. ஸோ அவ்வளோ ஒரு ஹேஷ்டேக் போட்டா சிக்குச்சா அப்படின்றத கண்டினியூ பண்ற மாதிரியும் ஒவ்வொரு தடவையும் இந்த பாட்டை கேட்கிற மாதிரியும் அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. லிரிசிஸ்ட் கமல் சார் கிட்ட இந்த பாடல் உருவான விதத்தை பத்தி கேட்கணுன்றது ஆசை. ஸோ இந்த பாடலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அங்கிருந்தே சொன்னீங்கன்னா தட் வில் பி கிரேட் சார்.
டைரக்டர் கேட்டாரு, உருவாச்சு. அவ்வளவுதான். மியூசிக் டைரக்டர் அதை கேட்டுட்டு ஓகே சொன்னாரு, ரெக்கார்ட் ஆச்சு. அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி தான் சார் இருக்கு. அவர் கேட்டாரு, நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சார் எப்படி சார் அந்த ஜிங்குச்சான்ற ஒரு கேட்சி வேர்டை பிடிச்சிங்க? அது நான் எழுதலைங்க, அது இவரு. எனக்கு எப்பவுமே மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் முதல் வரி எடுத்து கொடுத்தாதான் கேளும். கொஞ்சம் அப்படி இந்த பழைய மோட்டார் சைக்கிள் இல்லையா சார், மிதிச்சு ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னா அப்புறம் பாட்டு வந்துடும். அப்படி வந்தது தான் இது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, உடனே கொடுத்துட்டேன். பழைய மோட்டார் சைக்கிள் மட்டும் சொல்லிடாதீங்க சார், ஆர்மி வண்டி சார். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த மாதிரி இருக்கும் ஸ்பீடு. ஆமா, ஏன்னா ஆனா ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஐயோ சார், ஃபர்ஸ்ட் லைன் யார் சார் சொன்னா? ரமன் சார் சொன்னாங்களா சார்? ரஹ்மான் சார். ஆமா ஆமா, ரஹ்மான் சார் தான். சார் ஹேஷ்டேக் அதை தான் போட்டு நிறைய ஷேர் பண்றாங்க. எப்படி சார் டியூன் போடும்போதே இப்படி போலாமா அப்படின்னு கேட்டுருவீங்களா? இங்கே பேசணும், ஜாலியா இருக்கேன். அங்கிருந்து பேச ஜாலியா இருக்கா? காலேஜ் வைபா மாதிரி கலாய்க்கிறீங்களா சார்? சார் நீங்க தக்கு சார், தக்கு ரிப்ளை சார் தான். இப்போ அவர் சொன்னாரு லிரிக்ஸ், நீங்க பாட்டு எப்படி கம்போஸ் பண்றப்ப ஒரு சில வரிகள் நீங்களே எழுதுவீங்களா சார்? இந்த பாடல் எப்படி உருவாச்சு சார்? இந்த பாடலுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு வச்சிருந்தோம், அவர் ஓகே பண்ணாரு. நான் சொன்னேன் இந்த பாட்டு பெட்டரா இருக்கும்னு சொல்லி இந்த டியூன் மட்டும், இந்த கேட்சி ஃப்ரேஸ் மட்டும் காமிச்சேன். அப்போ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் எப்படி சார் இது நடக்கும்? வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது வச்சு அதுல ஜாலியா பேசுவீங்களா? இல்ல ஆபீஸ்ல எல்லாம் மீட் பண்ணுவீங்களா? நீங்க எல்லாம் மீட் பண்ணி அப்படி ஒரு மொமெண்டா இருக்கும்ல, எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இல்ல, இருக்கு. நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து. ஓகே, பழைய ஸ்டைல். ஓகே சார், டன் சார். ஆனா சுஹாசினி மேம் ஏதோ சொல்லுவோம்னு நினைக்கிறாங்களா மேம்? மணி சார், ஐயோ நோ டாக்கிங், only action. வெயிட் பண்றோம் சார் அந்த மொமெண்ட்டுக்கு. ஆனா கமல் சார் சொன்னார் பாத்தியா, ஸ்டார்டிங் அதெல்லாம் 65 வருஷம் ஆனால் சார் நீங்க ஒரு ஜென்சி கிட் சார். சீரியஸா சொல்றேன், அப் டு டேட் தெரியாத விஷயமே இல்ல சார். நீங்க சூப்பர் சார், லவ் யூ சார். நேத்துக்கு தோணல, 26 வருஷமா இது தோணுது. தமிழ் சினிமாலையும் சரி, மக்கள் மனசுலயும் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க. Ladies and gentlemen, let's welcome our sugar baby Trisha on the dais. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். So good to be here. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, since இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். I'm very very honored that இந்த ஆல்பம் எனக்கு முன்னாடியே கேட்க ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா நான் இதில் 3 சாங்ஸ் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ காட் டு ஹியர் த ரா அன்ஃபில்டர்ட் வெர்ஷன் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஆனர்ட். அதுக்கப்புறம் 37 இயர்ஸ் உங்களை மாதிரி நானும் காத்துட்ருந்தேன். வென் ஆர் த லெஜெண்ட்ஸ் மணி சார் அண்ட் கமல் சார் கோயிங் டு கம் டுகெதர் அகேன் ஆஃப்டர் நாயக்கன்? அண்ட் நான் இது பெருமையாக ஐ திங்க் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். It's an honor. I've done 4 films with Mani sir, 4 films with Kamal sir, and it's a privilege to have worked in a film where Rahman sir has composed music 4 times. Dreams really do come true. I'll say that again. சில படங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், even though I've had a certain body of work. ஏன்னா அது தெரியல, மேபி தி இன்வால்வ்மெண்ட் இன் த ஃபில்ம், மேபி த பீப்புள் கன்சர்ன், அந்த பேஷன், அந்த ஹார்ட் ஒர்க், அது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். I know I have to repeat this. Kamal sir keeps saying he's a student of cinema, but sir, I've learned so much from you, so much from you. I stand here today and it's ரொம்ப honored-ஆ இருக்கு that I get to call you my teacher, my mentor, my friend and my co-actor again for the 4th time. And Mani sir, எனக்கு தெரியும் நான் first time ஆஃபீஸ்க்கு வரும்போது we were both a bit unsure இந்த ரோலுக்கு நான் சூட் ஆவேனா இல்லையா. ஏன்னா இது சார் சொன்னார் ரீசெண்டாக, இட்ஸ் an extreme opposite of Kundavai, but I hope I have pulled it off and I hope you all like it. And Rahman sir, I can keep hearing you. You so much as have to breathe on the mic and I'll still hear you. And it's an honor to share stage with such big legends. And of course எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க, VTVக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க with Simbu.
ஜூன் 5th போய் பாருங்க. எனக்கு இந்த கொஸ்டின் மார்க் இருக்குது இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம். நீங்கள் யாரோட பேர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதிகமாக சொல்ல முடியாது. பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு நிமிஷம் தான் பார்த்துருக்கீங்க. 2 ஹவருக்கு அப்புறம் புரியும் இந்த படம் என்னன்னு. அண்ட் ரவிகே சார் எனக்கு ஆல்மோஸ்ட் 2 decades-ஆக தெரியும். ஐ ஒர்க் வித் ஹிம் when I was very young. அப்படியே இருக்கேங்க சார். தேங்க்யூ. அண்ட் தி என்டையர் டீம், அஃப்கோர்ஸ் அசோக், அபிராமி. சேட்லி அசோக்கோட காம்பினேஷன் இல்லை. பட் இந்த லாஸ்ட் 10 days நம்ம ஒரு ஜேர்னியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எனக்கு பிஎஸ்லேயே ப்ரொமோஷன்ஸ் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. வி ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன் அண்ட் ஐ திங்க் வி ஆர் கண்டினியூயிங் டு டூ ஸோ. இட்ஸ் அமேசிங் டு ஹேவ் திஸ் மச் ஆஃப் லவ் அண்ட் ஃபன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒர்க் மாதிரியே தோணாது. ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் ஐம் ஹேவிங் சச் அ குட் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் தக் லைஃப் honored to be part of this film. நான் இந்த படத்தில் இல்லைனா கூட நான் வந்திருப்பேன் இன்னைக்கு to watch Rahman sir perform live, and I would go watch it FDFS anyway. So over to you all now. என்னோட well wishers, என்னோட fans, audiences, உங்களுக்கு இது எப்போவுமே தெரியும், உயிர் எப்போவுமே உங்களோடையது. தேங்க்யூ. மேம் இப்போ பாட்டு 2 பாட்டு கேட்கும் போதும் கீழே இருந்து நீங்க லிரிக்ஸ் ஃபுல்லா அழகா பாடிக்கிட்டே இருந்தீங்க. My bad. Mani sir is going to kill me. அது it just came by itself. I could. இது என்னன்னா எனக்கு லிரிக்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் வீக் தான். பட் அவ்வளோ ரிஹர்சல், அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த சாங்ஸ்க்கு. அண்ட் தட் டூ ஐ ஹர்ட் நான் சொன்னேன்ல அந்த ரா வெர்ஷன் மனப்பாடமாக இங்கே இருக்கு ஆல் தோஸ் லிரிக்ஸ். அண்ட் சூப்பர். என்னோட பர்சனல் ஃபேவரட் in this album is Muthamalai, always. ஏன்னா it was the first song I heard before we even read the script or I got the dialogues. நம்ம அதில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பாடுற மாதிரி இருந்தது. நான் ஒருவேளை சர்ப்ரைஸாக உள்ள நீங்களே ஏதாவது பாடிருக்கீங்களா அப்படின்லாம் யோசிச்சிருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம் எங்களுக்கு சர்ப்ரைஸ்? இல்லைங்க, நான் சிங்கர் இல்லைங்க. they are too good, I can't keep up with them. படத்தில் சிங்கரா? ஏன்னா அந்த வீடியோவில் அப்படி தான் இருந்தது. Yeah, okay. Singer nu solla mudiyadu, music inclined. Okay. So that's why 3 songs, lyrics ellame. And yes, of course, and the song le oru chinna clipping la therinjiruchu. So yes. அண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் கேட்டாங்க, லைட்டாக நெகட்டிவ் ஷேட் அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்தில் டச் பண்ண போகிறாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை பாசிட்டிவான ட்ராவலாக இருக்குமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? எந்த போர்ஷன் நெகட்டிவா இருந்தது? அப்படி எனக்கு தோணவே இல்லை மேடம். நீங்க வந்தாலே எனக்கு பாசிட்டிவ் தான். எனக்கு அப்படி தோணல. ஜென்ரலா ட்ரெய்லர் பண்ணி பார்க்குறப்ப கீழே கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை வச்சு நீங்களே சொல்லியிருந்தீங்க இத்தனை ட்ராவலுக்கு அப்புறம் குந்தவைக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா ஒரு ரோல் நீங்க, அதனால அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன தோணுது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எல்லா கேரக்டரும் பாசிட்டிவ், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கிரே ஷேட் இருக்கு. சூப்பர் பதில். தியேட்டருக்கு வாங்கடா அப்படின்றத எனக்கு அழகா சொல்லிருக்கீங்க. June 5th. Thank you so much. Thank you so much. You look so beautiful. So do you, Kiki. Thank you. All the very best. Thank you so much. Thank you. மேம் இங்க பின்னாடி நிறைய பாய்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க, ஒரு ஹாய் மட்டும் அப்படியே சொல்றீங்க மேம். நிறைய கேர்ள்ஸ் கூட இருக்காங்களே அங்க. மேம் அந்த பக்கமும். Oh, the girls are that side. Thank you, ma'am. இப்ப நான் ஆரம்பிக்கலாமா? நீங்க உத்தரவு கொடுத்தா தான் நான் பேச முடியும். நான் வழக்கமா கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னா இங்க இருட்டில் தடிக்க விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் ஒன்று இருக்கும். அது போக எனக்கு உங்களை சரியா பார்க்கணும், நீங்களே என்ன சரியா பார்க்கணும். ஆனால் ஏன் இதை போட்டிருக்கேன்னா, மறுபடியும் வித் யுவர் பெர்மிஷன் போட்டுக்கிறேன்.
மியூசிக் வேண்டாங்க, 9 பாட்டு கொடுத்துட்டாரு, அதனால இப்ப மியூசிக் வேண்டாம். ஏன்னா நான் எழுதிக்கிட்டு வரல, நெஞ்சில பதிஞ்சதை இங்க சொல்ல வரேன். இந்த விழாவுக்கும் சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அவரை, நானும் அப்படியே சொல்றேன். ஆனா நான் அவருக்கு சித்தப்பா, இருந்தாலும் பேரு சிவண்ணா, அதனால அண்ணான்னு கூப்பிடுறாரு. இந்த அன்புக்கு நான் எப்படி அடிபடையாம இருக்க முடியும்? உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்க வந்திருக்காரு. அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக் கொள்ளவில்லை. என் மகனாக, என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார், உங்கள் பிரதிநிதியாக. என்னை பார்க்க ஷூட்டிங்ல சின்ன பசங்களா மீச முளைக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோட இருக்காங்க. என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மணிரத்னம் சார் கூட படத்திலாம் நடிச்சதுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கத்துக்கிட்டேன். ஆனா உள்ள நிறைய கண்ணீர் இருக்கு, சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும். ஆனா அது உங்களுக்கு தேவையில்லை, உங்க சந்தோஷத்திற்குத்தான் நான். அப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க, இனிமே மாத்த முடியாது. 3 வயசுல இருந்து இவருக்கு நான் சித்தப்பா தான். இவரு நம்ம எஸ்டிஆர் அவர்களையும் அதையே சொல்லி வளர்த்துட்டாரு அவங்க அப்பா. அவர் என்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு காட்டியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் இங்க கூட்டிட்டு வரல, வந்தா அழுதுருவாருன்னு நாங்க 2 பேருமே அதை பேசிக்கிட்டோம். பாருங்க, படம் பார்க்கும்போது சந்தோஷமான சீன்ல நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது கூட அவர் அழுதத்தான் செய்வாரு. எனக்கும் வருது, இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன கடந்து வந்திருக்கிறோம், எப்படி என்னை தாங்கி பிடித்திருக்கிறார்கள், எத்தனை தலைமுறைகளுடன் நான் தோளுரசி இருக்கிறேன் என்பதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது, நன்றியை தவிர அவர் ஒன்றும் சொல்ல தோணல. இந்த தக் லைஃப்கான வெற்றி ஆக போவதற்கான காரணம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த தக்குகளும் அரங்கத்தையே நிறைத்திருக்கும் அந்த தக்குகளும் சேர்ந்துதான். நான் சினிமாவின் தீவிர ரசிகன். சோ அந்த சினிமாவின் ரசிகர்கள் யாரை ரசித்தாலும் அவர்களின் ரசிகன் நான். சரி, இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? விழாவின் நாயகன் ரஹ்மான் அவர்கள் என்பதனால் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னை ஒரு போதையில் அப்படி இருக்கும்போது எழுப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு போதையில என்னை ஆழ்த்தி விட்டவர் ரஹ்மான். எங்க அண்ணன் இளையராஜா, தம்பி ரஹ்மான். தென்னகம் இந்தியா பெருமை கொள்ளும் அற்புத கலைஞர்கள். அவர்கள் ஆயுசு எண்ண முடியாதது, அதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் நான். மணி சார், என்ன மணி சார் சிரிக்கிறார் பாரு. ஆனா நாங்க முதல்ல மீட் பண்ணதுல இருந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப சின்ன வயசுல மீட் பண்ணிட்டோம். ஆனால் எங்களை சந்திக்க வைத்தது சினிமாதான். அந்த சினிமாவுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருப்பதால் அதை பெருசா சொல்லிக்கல. அது எப்படியும் பலரையும் சேர்த்து வைக்கும். திமிரு பிடிச்ச கலைஞர்களை கூட பணிவுடன் நடிக்க வைக்கும் இந்த சினிமா. இந்த அப்ளாஸ் கேட்கும் போது நாங்க நிமித்திக்கிட்டு அப்படிலாம் கை காட்டினா கூட உள்ள விம்மும். பதிலுக்கு விசில் அடிச்சா நல்லா இருக்காதுங்கிறதுனாலதான் நாங்க அடிக்கிறது இல்லை. இல்லைன்னா உங்களை பார்க்கும் குதூகலம் எங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். ஆனா இந்த விசில் எல்லாம்
சினிமாவிற்காக என்பதை நான் உணர்கிறேன். நானும் இந்த துறையில் இருக்கிறேன் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ரவி கே சந்திரன் அவர்கள் இன்னைக்கு நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். ரஹ்மான பிடிக்க முடியல, அங்க கொண்டு விட்டாங்க. இருந்தாலும் அவர் திரும்பி வராரு, நன்றி. இவரும் ஒரு படம் அங்க பண்ணிட்டாருன்னா திரும்பி வர மாட்டாரு. அது நடந்திருக்க வேண்டியது. மருதநாயகம் என்ன அற்புதமான வாழ்க்கை இது, வெளியே தெரியாம போயிருச்சேன்னு பெரிய வருத்தம் எனக்கு இருந்தது. அதை மணி அவர்கள் தீர்த்து வைத்து விட்டார். அந்த ஒர்க்கை மருதநாயகத்தில் நீங்கள் செய்த போது உங்களுக்கு இதைவிட சற்றே அனுபவம் குறைவு. முழு அனுபவத்துடன் உங்களை இந்த படத்தில் சந்திப்பது என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன். நான் முதல்ல நானும் மணிசாரும் கையெல்லாம் கொடுத்துக்க மாட்டோம். சும்மா மற்றவங்க பார்க்கும்போது ஏதோ சண்டே நினச்சிருவாங்கிறதுக்காக கை கொடுத்துப்போம். இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேர் நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவேன், அவர் மோனோசிலபிக். அவர் வந்து அந்த பெரிய டிம்ஃபனி மாதிரி ஒரு டம்னு கேட்கும், பாக்கியெல்லாம் நான் தபலா மாதிரி வாசிட்டு இருப்பேன் நான். அண்ட் இந்த இருவர், உங்க படத்து பேரையும் சொல்றேன் நான். இந்த இருவர் எனக்கு ஸ்டண்ட் மென்னாக அவர்கள் இருந்த காலத்திலிருந்து தெரியும் என்று அவர்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும். அப்படி உரு தெரியாமல் இருந்தவர்கள் தன் திறமையால் தேடி போக வைத்தவர்கள் இவர்கள். நன்றி. நான் வந்து விட்டதை பிடிக்கிறதுங்கிறது எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு விக்ரம் தர்மாவை டைரக்டர் ஆகி பார்க்கணும்னு ஆசை. செய்யக்கூடியவர் அவரு, செய்ய முடியல. விட்டதை பிடிச்சிருக்கேன். அவர் பிள்ளைகள் நீங்கள், அதனாலதான் நீங்க. நான் எங்க கூட்டத்துக்கு அப்புறம் வரேன், டெக்னீஷியன்ஸை பத்தி பேசுவோம். இதற்கு பாடல் பாடியவர்கள், எனக்கு என் குழந்தை பாடின போது சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா அதை விட சின்ன குழந்தைகள் பார்க்கும்போது இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் போது பாடினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தேவர் மகன் படத்துல ஒரு சின்ன பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு. கோடம்பாக்கத்துக்கு கூட்டிட்டு போறேன், வண்டியில சீட்ல உட்காந்துக்கிட்டு போற்றி பாடடி போடனே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பின்னாடி உட்கார்ந்து இருந்தவங்கலாம், எப்பா ஸ்டூடியோவுக்கு போய் பாடிக்கலாம், இல்லைன்னா பாடவே முடியாது, எதுக்கு வண்டி வருது, கொஞ்சம் நிறுத்துங்க, ரிஹர்சல் அங்கே போய் பண்ணிக்கலாம், அவரை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை கணீர் என்ற குரலில் ரஹ்மான் இசையில் என்று பாடிக்கொண்டிருப்பது தந்தையாக எனக்கு பெருமை. நான் உதிர்த்த உயிர், அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளம் நெகிழாமல் இருக்காது. இன்னொரு பொண்ணு இங்கே உட்காந்துருக்கு, ஹாசினி. எத்தனை பேருக்கு நான் சித்தப்பா பாருங்க. சிவா, அவர் என் சிவமும் அவர் சிவமும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. டெக்னீஷியன்ஸை பத்தி சொல்லி ஆகணும். எத்தனை பேர் இங்க முன்வரிசையில் இருக்கிறது போக உங்கள் முன் வராமல் பின்னாடியில் இருந்து இயங்கிட்டு இருக்கிற இந்த துணை இயக்குநர்கள்ல இருந்து சவுண்ட், இந்த அஞ்சலி படத்தில் ஆடின குழந்தைகள்லாம் இன்னைக்கு சவுண்ட் இன்ஜினியரா வந்திருப்பான். நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு படத்துல சொன்னேன், சதி லீலாவதிங்கிற படத்துல என்னை தாண்டி குதிச்சு ஓடுவாரு, அப்ப பெரிய இன்ஜினியரா வருவாங்க போல் இருக்கு அப்படின்ப. நான் வந்துட்டாரு, அது டயலாக் வாழ்த்தா மாறிடுச்சு, வாழ்க. இன்னும் நிறைய நடிகர்கள் இவங்க முதல்ல வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் இவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும், பார்த்துருப்பேன். ஏன்னா படத்தை நடுவில் பார்த்துட்டு இருப்போம், ஓரத்தில் பார்க்க மாட்டோம் நம்ம. ஆனால் நான் பார்ப்பேன், இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இங்கே இந்த படத்தின் மூலம் நட்சத்திரமாக போபவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம்
எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு புரிகிறது, உங்களுக்கு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க, இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு. அது சுமை அல்ல, சுகம். அனுபவிங்க, அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன். த்ரிஷா அவர்கள் அழகு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க, அதெல்லாம் யாருக்கு வேணா தெரியும். ஆனா கிட்ட நெருங்கி போனாதான் உள்ள எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க. அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ளெல்லாம் ஒரு அழகு இருக்கு, தலைக்குள்ள. அவங்களுக்கு தலைகணம் என்பது பொன்னியின் செல்வன் ஹேர் ஸ்டைல்ல இருந்து வந்திருந்தா உண்டே தவிர அவங்களுக்கு தனியா அது கிடையாது. அது எனக்கு அவங்களிடம் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் இரும்பு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது, ஆனா உருக்கிடலாம், உருவாக்கிடலாம். அதை பண்ணியிருக்காரு மணி சார் இதுல. அண்ட் ஜீவா என்பது இப்பொழுது அபிராமி அவர்கள் எடுத்திருக்கும் அவதாரம். அபிராமி என்பதே ஒரு அவதாரம் தான். குணா படம் பார்த்துட்டு ரசிகையாக மாறி தன் பெயரை மாற்றிக்கொண்டார். நன்றி. அவங்க இந்த படத்துல பண்ணிருக்கிற பர்ஃபார்மன்ஸை டப்பிங் போது நான் பார்த்துட்டு ஏன் டைலாக் விட்டுருவேன். அது நான் விரும்மாண்டிலேயே நடந்திருக்கு. அதில் நான் டைரக்டருங்கிறதுனால ரொம்ப பராக்கு பார்க்க முடியாது. அதனால நான் ரஷ் பார்க்கும்போது தான் அங்கே ஆவிட தட்டி தட்டி சொல்வேன், என்ன பண்ணியிருக்காங்கன்னு உரிமையில் தான் பேசுவேன். சந்தோஷத்தில் அப்படி வந்துடும் ரசிகனுக்கு. அற்புதமான நடிகை, வெல்கம் பேக்னு சொன்னாங்கல்ல, யூ லெஃப்ட், we never left you. அசோக் செல்வன், நான் நாசர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவர் நெகிழ்ந்துட்டாரு இவரை பாராட்டும் போது. எனக்கு நாசரை பார்த்த மாதிரி இருக்கு இவரை பார்க்கும் போது. நான் அதே போலீஸ் வேஷம் இருக்கு. நாசர் அந்த பில்டிங்ல நடந்து வருவாரு, கண்டிப்பா அப்ப பார்த்த உடனே தெரியும் யார் இந்த பையன்னு கேட்பாங்க எல்லாரும். அந்த பையன் தான் இங்க இருக்காரு, இன்னும் அப்படியே பையனா தான் இருக்காரு. இதெல்லாம் மேக்கப், வெள்ளை டை போட்டுட்டு வந்திருக்காரு. அப்படிதான் எனக்கு தோணுது. இங்கே உதவி இயக்குனரை நடிகையாக்கி இருக்கிறார். நட்சத்திரமாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சஞ்சனா. அப்புறம் வேற என்ன, யாரு நிறைய பேர் இருக்காங்க கலைஞர். இதுல நான் விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் நான் போர் அடிக்கவும் கூடாது உங்களை. இதுல அடிங்க அடிங்கிறங்க, நான் அடிச்சிடுவேன் அப்புறம். இல்லை, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த சந்தோஷ தருணங்கள்ங்கிறது வந்து சினிமா பார்க்கும்போது இருக்கும், எடுக்கும்போது அவ்வளோ இருக்காது. அதுவும் நான் 200 சொச்சம் சினிமாக்கள் நடிச்சிருக்கேன். அதுல நான் படம் எடுக்க வரும்போது எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய. அந்த கண்ணீர் ஓடையை தாண்டி தாண்டி தான் நான் வந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. ஏன் தெரியுமா, அந்த வன்மங்கள் எல்லாம் எனக்கு கேட்காமல் உங்கள் ஆரவாரம் என்னை தூக்கிவிட்டது, கண்ணீர் துடைத்து விட்டது என்பதுதான் உண்மை. அதுவும் என்ன மாதிரி ரசிகர்கள், என் கூடவே இருந்தவங்க, எனக்கு இவர் ரசிகர் என்றே தெரியாதவர்கள். அசோக் செல்வன் சொன்னார் இல்லையா, எல்டான்ஸ் ரோட் வாசல் நின்ன கூட்டத்தில் நானும் நின்னேன்னு. நான் அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுது? அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன். புரியுதா உங்களுக்கு? நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரல. எம்எல்ஏ எம்பி எல்லாம் எனக்கு புரியாது. ஆனா 40 வருஷமா ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் தமிழகத்துக்கு மெதுவா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க தனி மனிதர்கள். இங்க இருந்து என் கூட உழைத்த தம்பிகள் எல்லாம் இன்று பெரியவர்களாக, பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை. உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும். எஸ்டிஆர் नाजर भाई,
நாங்கள் வந்து சினிமா தவிர நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட காதல் வசனங்கள் நிறைய. உட்காருங்க, அப்புறம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறோம். என்ன ஆர்வம் சார் அவருக்கு சினிமாவில், தமிழ் மேலே எல்லாமே. நாங்கள் வந்து கலந்து பேசிக்குவோம், கலந்து ஆலோசிப்போம். நான் எங்கள் ஆலோசனை பூரா நீங்கள் எங்கே வீடு வாங்கியிருக்கீங்க, எத்தனை கிரவுண்டுன்னு கேட்டதே கிடையாது. அவரும் கேட்டது கிடையாது, நானும் கேட்டது கிடையாது. சினிமாவை எப்படி தூக்கி பிடிக்கணும், நம்ம என்ன பண்ணலாம், அது சின்ன படங்கள் வருவதற்கு என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சான்ஸ் அது கிடைச்சதும் நாங்கள் நினைச்சோம் பாருங்க. அதுதான் உண்மையான சினிமா ரசிகனின் லட்சணம். அதை நான் பல பேரிடத்தில் இங்கே பார்க்கிறேன். பரேட்டே இந்த ஜோஜு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் திடீர்னு எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். இந்த ரெட்டைன்னு ஒரு படம், ரெட்டா, உங்களுக்கு ரெட்டைன்னு சொன்னாதான் தெரியும். ரெட்டா, அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட 30 சொச்சம் டபுள் ரோல் பண்ணியிருப்பேன். ஒன்று மூக்கு வச்சுப்பேன், காது வச்சுப்பேன். மைக்கேல் மதன காமராஜங்கிற படத்தில் மட்டும்தான் ரொம்ப மேக்கப் வித்தியாசம் இல்லாமல் கடைசி காட்சிகளில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கெட்டப் போட்டுட்டு பண்ணியிருக்கோம். அது ஒன்று தான் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆனால் தன்னுடைய ஆரம்பகால படத்திலேயே ஒன்றுமே இல்லை, ஒரே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பாங்க ரெட்டையர்கள். தனியாக தெரியும், இது அந்த சகோதரன், இது இந்த சகோதரன். எனக்கு இவங்க 2 பேரை பார்த்தா யார் அன்பு யார் அறிவுன்னு இன்னி வரலும் கேட்டுட்டு இருப்பேன். அவங்களும் அது சொல்லவே மாட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. யார் அன்புன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க சார். அந்த வேற மாதிரி இருக்காரு, அது வேற ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. நான் அன்பு கிட்ட அறிவுன்னு பேசிட்டு இருப்பேன், அறிவு கிட்ட அன்புன்னு பேசிட்டு இருப்பேன். 2மே எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் தான்ங்கிறதுனால அவங்க கோச்சிக்க மாட்டாங்க தப்பா பேர சொன்னா. ஜோஜு, நீங்க வந்து நான் பொறாமைப்படும் நடிகர்களில் ஒருவர். நிஜமா புதுசா நடிக்கணும்னு நினைக்கிறவன் பூரா எனக்கு போட்டின்னு நினைக்கிறவன் நான். ஆனா அவங்கள வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறவன் நான். அந்த கடமையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். என்ன நடுவில் நான் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், என்னதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்லாம் நினைச்ச போது என்னை இங்கே தங்க வைத்ததே நீங்கள் தான். இப்ப இங்க இருக்க அடுத்து நிறைய பேரை கொண்டு இங்க சேர்த்துடணுங்கிறது மட்டும்தான் என் முனைப்பு. நான் தோள் கொடுக்கும் இந்த சினிமா பல்லக்கில் திறமையானவர்கள் எல்லாரும் ஏறி அமரலாம். இன்னொரு பக்கம் சாஞ்சனா பிடிக்க மணி இருப்பாரு, ரஹ்மான் இருப்பார், ரவி கே சந்திரன் இருப்பார், நாதர் இங்க கொஞ்சம் வந்து அந்த பின்னாடி பிடிக்க என்ன பிடிப்பாங்க. அவங்களாம் மேல நிக்கிறவங்க நம்ம குழந்தைகள், என்னங்க அவங்க காலை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வைக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம குழந்தைகள் காலை முத்தம் கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப விம்மும் சந்தோஷம் இங்கே இருக்கிறது. இந்த ராஜ்கமல் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லும் போது அதுல பின்னாடி எனக்கு பக்கபலமா முதுக பிடிச்சிக்கிட்டே வந்தது அண்ணன் சந்திரஹாசன் அவர்கள். நான் பண்ற எல்லா விதமான கோளாறுகளுக்கும் சிகிச்சை செய்து அதை சரி பண்ணி என்னை கொண்டு வந்து சேர்த்தவர் அவர். ஐயோ அண்ணன் போயிட்டாரேங்கும் போது எனக்கு கிடைத்த தம்பி தான் மகேந்திரன். இது சம்பளம் கொடுத்தா கிடைக்காதுங்க, அதெல்லாம் பத்தாது. இங்கே நான் இப்போது அணிந்திருக்கும் இந்த ட்ரெஸ்ல இருந்து ரங்கராய சக்திவேல் அணிந்திருக்கும் அந்த வித்தியாசமான ஆடையிலிருந்து அதை எனக்கு செய்து கொடுத்த அமிர்தா அவர்களுக்கு வணக்கம், நன்றி. என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, உட்கார். அவங்களுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. அத்தனை பேரையும் சொல்லிக்கிட்டு இருந்தா இங்க நேரம் பத்தாது. நாசருக்கு பின்னாடி எப்படி அவங்க இருக்காங்களோ அதை ஒவ்வொரு மேடையிலுமா சொல்லிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி என் பின்னாடி பல பேர், பல டெக்னீஷியன்கள், இதோட எடிட்டர்
அந்த ட்ரைலர் பார்த்தீங்கல்ல, அது இத்தனை மில்லியன் அத்தனை மில்லியன் அந்த கட்ஸுக்காக தான் போயிட்டு இருக்கு. மணிசாருக்கும் அதில் பங்கு உண்டு. எனக்கு இன்னும் என்ன ட்ரைலர் கட் பண்ண போறாங்கன்னே தெரியாது. எனக்கு ட்ரைலர்லாம் கட் பண்ண முடியும். ஆனால் அற்புதமான இருவரிடம் நான் அதை விட்டதனால் இப்ப எத்தனை மில்லியன்ஸ் போயிருக்கு. வேற என்ன சொல்லுங்க. அலி आप हैं या? ஓகே ஓகே, சாரி வெல்கம். For your sake, I'll switch over to English. I saw you in Vishalji's film and I liked you. And I thought I should somehow work with you, and he made it possible. Thank you. You're a very important actor of India. Welcome to our home, cinema. அவர் வரலையா? இல்ல வரல. மஞ்சுரேக்கர் அவர்கள். அவர் மும்பை எக்ஸ்பிரஸ்லயே எங்கூட நடிச்சிருக்க வேண்டியவர், அமையல. பட் இதுல அமைஞ்சிருக்கு. சும்மா அப்படியே பார்க்கும்போது கொலை நடக்கும் ஒரு கண். அது சாவாலையும் அதே மாதிரி அவர் பிரமாதம் பண்ணியிருப்பாரு. நான் இன்னும் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை பத்தி எல்லாம் சொல்லலை, ஏன்னா தட் வில் பி அ ஸ்பாயிலர். தம்பி எஸ்டிஆர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்ம், அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை பற்றி பேசுறத ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அவர் இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதத்தை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும். நான் ரசித்தேன். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாரையும் சொல்ல முடியாது, அங்கே வேற ஒரு இடத்துல மிக்சிங் நடந்துட்டு இருக்கு. விப்ளாஷ் என்ற படத்தின் சவுண்ட் மிக்சிங் செய்ததற்காக ஆஸ்கார் வென்றவர் இந்த படத்திலும் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இப்பதான் சொல்ல முடியும். முதல்லயே சொன்னா படஞ்செறியில் இருக்கும் போல் இருக்கு, பேரா சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் அப்புறமா இது எப்படிங்கன்னு கேட்கும்போது அவங்க பேரை சொல்லலாங்கிறதுக்காக விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க ஒர்க்கு இந்த மாதிரி மேடையில் நின்னா புரியாது, படம் பார்க்கும்போது தான் தெரியும். ரவி கே சந்திரன் அவர்களுடைய வேலை என்ன என்பது ட்ரைலர் பார்த்தா கூட புரியாது. கதையோடு அவர் பண்ணியிருக்கிற லைட்டிங்கை பார்க்கணும். நான் இங்கே விற்க வந்தது தக் லைஃப் அல்ல, நல்ல சினிமாவை. தக் லைஃபை நீங்கள் ஏதாவது ஒரு விலையில் வாங்கி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். இது யாரோ மற்ற ப்ரொடியூசர்லாம் சவால் விடுறதா நினைக்க வேண்டாம், அதல்ல, அவங்கவுங்க இஷ்டம். அது நான் சேட்டலைட்டும் நெட்ஃபிளிக்ஸும் மட்டும்தான் விற்றிருக்கிறேன். பாக்கியெல்லாம் we are distributing. மணி சாருக்கு ரிஸ்க் வந்துடாம நாங்க டிஸ்ட்ரிபியூட்டிங். என்ன நம்பிக்கை இருந்தா இப்படி பண்ணுவோம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா வியாபாரம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில் உங்களை நம்பி ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன். உரம் போட்டு இருக்கிறோம், உழுது இருக்கிறோம். விவசாயிக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எங்கள் விவசாயம் சினிமா விவசாயம். அதுல யாராவது இதுல கார்பரேட் விவசாயம் பண்ணாம இருக்கிறதுக்காகத்தான் மணி மாறி தோழர்கள் எனக்கு தேவையாக இருக்கிறார்கள். நன்றி. இதில் தோள் கொடுத்த அத்தனை சகோதரர்கள் பேரையும் சொல்ல முடியாது, தோள் கொடுக்க போகும் ரசிகர்கள் பேரையும் தனித்தனியே சொல்ல முடியாது. நான் கடந்து வந்த பாதையில் கலைஞர் டயலாக் சொன்ன மாதிரி, பாட்டளிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. ஆகாரத்திற்காக அழுக்க சாப்பிட்டு தடாகத்தை சுற்றப்படுத்துகிறதே மீன், அதை போல நான். இது கலைஞர் சொன்னது. நான் பேசுற எல்லாமே காப்பி அடிச்சது தான். அதனால சும்மா அபிராமி பிட் அடிக்கிறீங்களான்னு அவர் கேட்டார். நானே பிட்டு தான். அதுவும் பள்ளிக்கூடத்துக்கே போகாத பையன், பிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் போகாத பையன் பிட் அடிக்காம வேற என்ன பண்ணுவான்?
நான் பிட் அடிச்சு சினிமாவுக்காக ஒரு டாக்டர் பட்டம் வேற கொடுத்துட்டாங்க. அது எங்க அக்காட்டெல்லாம் நான் காட்டவே இல்லை. தலையில கூட்டி உனக்கு இது வேற குறைவா, படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு வைவாங்க. என்னை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு, என்னை குழந்தை பருவத்திலிருந்து தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு நன்றி நன்றி. அதை எப்படி சொல்வது என்றால், அடுத்த படத்தில் நல்ல படமாக எடுத்து தமிழ் சினிமாவை உயர்த்துவதில் ஒருவனாக, ஒரு கடைநிலை சினிமா ரசிகனாக நான் இருப்பதையே விரும்புகிறேன். தொடர்ந்து அவ்வாறாகவே இருப்பேன். உங்க அப்பா பத்தி சொல்லாம விட்டா சரியா இருக்காது. நான் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன்? இந்த படிவெல்லாம் உங்க அப்பாட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவர் எப்படி பண்ணீங்க அந்த காட்சியன்னு என்கிட்ட, சின்ன பையன் நான், 21 வயசு, அண்ணா ராஜ்குமார் அண்ணா என்கிட்ட கேட்பாரு, அந்த காட்சி எப்படி ஆஹா அப்படின்பாரு. நிஜமா சொல்றாரா இல்ல சும்மா சொல்றாரு? ஆனா ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவாரு. என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பிச்சு வச்சது மட்டும் இல்லை, புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூர்ல எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு. இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம். அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதுல தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இன்னும் நான் சொல்ல வேண்டியது, கடந்து வந்த பாதை, பாம்பு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். அதெல்லாம் ஏன் சோகம், அதை விட்டுருங்க. படத்தை பாருங்க. அடுத்து காமெடி படம் கேட்டாங்க, ட்ரை பண்றோம். என்ன ஜோஜு, என்ன நாசர், ட்ரை பண்ணலாம். என்ன ரஹ்மான் அந்த பக்கம் பார்க்குறீங்க? ஓகே, இவங்களுக்கு நான் வேற வச்சிருக்கேன் உங்களுக்குங்கிற மாதிரி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. அற்புதமான சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நான் கொண்டாடுவது சினிமாவையும் இந்த சினிமா கம்பெனியையும். ஏன்னா என் பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல அந்த மாதிரி பேர் வச்சிருக்கலாமோன்னு இப்ப தோணுது. எங்க அம்மா மேல எனக்கு ரொம்ப ஆசை, என் மேலேயும் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால ராஜ்கமல்னு வச்சோம். அது மட்டும் இல்லை, நான் பெரிய சாந்தாராம் ஃபேன், அதனால ராஜ்கமல். இந்த ராஜ்கமலுக்கு இவ்வளவு பெரிய அரங்கம் கொடுத்தது நீங்கள் தான். அதில் நிற்கும் தகுதியையும் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நீங்கள் தான். இந்த படத்தை நீங்கள் ஆதரித்தால் அடுத்து நல்ல படங்கள் கொடுப்பதற்கு என் கையில் வலு இருக்கும். ஏன்னா நான் கட்சி நடத்துறதே என் பணத்தை வச்சுதான். சினிமாவுக்கு கொஞ்சமும் அதற்கு கொஞ்சமுமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எல்டான்ஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த பையன், டான்ஸ் அசிஸ்டண்டா இருந்த பையன், என்ன திடீர்னு கூட்டிட்டு நடிகனாக்கிட்டாரு பாலச்சந்தர் சார். அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னு தான் இந்த சஞ்சனா மாதிரி போனேன். நான் என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டாரு. சொல்லத்தரான்னு நினைக்கிறேன்னு. அப்புறம் வெக்கப்பட்டுட்டு உங்களை மாதிரி ஆகணும் சார், போடா மடையாருன்னாரு அவரு. நல்ல வேளை அவர் சொன்ன அறிவுரையை நான் கேட்டுக்கொண்டு இந்த மேடை அமைப்பதற்கான பலம் எனக்கு கொடுத்ததே அந்த பாலச்சந்தர் தான். அதே பெயரை மணிரத்னமும் சொல்லுகிறார் பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர். அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பாதையில், என்னுடைய கொள்கையில், என்னுடைய நம்பிக்கைகளில் நான் நடப்பதற்கு ஏதுவாக எனக்கு நடுவுல காலை விட்டு இடராமல் இருந்த என் குடும்பம். அது எங்க அண்ணன் சாருவாசனும் சொல்வாரு, நாங்க 2 பேரும் ரேஷனலிஸ்ட். அவர் அது ஒத்துப்பாரான்னு தெரியல. நான் பகுத்தறிவாளன், அவரும் அதுவாகத்தான் இருக்கிறான் என்று நினைக்கிறேன். இந்த சூழலில் நான் வேறு எப்படியும் வந்திருக்க முடியாது. எனக்கு கிடைத்த வாத்தியார்களின் பட்டியல் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு மனப்பாடமாகும் வரை அதை சொல்லிக் கொண்டிருப்பேன் நான். நன்றி. அடுத்த பட அறிவிப்பு, அது என்ன மாதிரி படம் என்பதை எல்லாம் நீங்களும் தக் லைஃபின் வெற்றியும் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் லவ் யூ சார்.
சார் நீங்க எங்களுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்திய சினிமாவை தலை தூக்கி நடக்க வச்சிருக்கீங்க, ரசிகர்களை நெஞ்சு நிமித்தி நடக்க வச்சிருக்கீங்க. நாங்க எங்களால முடிஞ்ச ஒண்ணு இப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க அந்த சென்டர்ல நிக்கணும் சார். நாங்க எல்லாரும் எந்திரிச்சு நின்று எங்க கைத்தட்டல் மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். இல்ல உக்காந்துக்கிட்டே தட்டுங்க, எனக்கு எல்லாரையும் பார்க்கணும். ஒரு பெரிய கைத்தட்டல். இத்தனை வருஷமா தேங்க்யூ. சினிமாவை இங்கேயும் இங்கேயும் சுமந்து அதை நம்ம கரமும் சேர்த்து நடக்க வச்சதற்கு விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு. கமல் சார், நான் சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்ட போது கமல் சார் பார்த்தேன். அவர் கூட கொஞ்சம் பேசினேன். ஒரு நாளைக்கு அவர் அவரோட அண்ணா சாருஹாசன் கூப்பிட்டு இந்த பையனை மகேந்திரன் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னார். ஸோ சாரு அண்ணா மகேந்திரன் கிட்ட கூட்டிகிட்டு போனார். மகேந்திரன் சார் அப்போ தான் எனக்கு மகேந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒர்க் பண்ணால் அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ அங்கே போயிருந்தேன். அவர் அப்போ தான் ஷூட்டிங்லேருந்து வந்திருந்தார். எங்கன்னா ஷிப்பில் ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தார். சாருஹாசன் போய் சொன்னார், இந்த மாதிரி இந்த பையன் அப்படின்னாரு. அவர் அதெல்லாம் விட்டுட்டு, நீங்கள் நான் ஷிப் ஷூட்டிங்லேருந்து வந்துருக்கேன், கொஞ்சம் பியர்லாம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களா அவரை கேட்டார். 2 பேரும் உட்காந்து பியர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் கொடுக்கல, பரவாயில்ல, பியர் சாப்பிடுவேன்னா கேட்கவே இல்லை அவங்க. அதான் ரொம்ப வருத்தம். நான் மகேந்திரன் சார்கிட்ட சொன்னேன், இப்படி பண்ணிட்டீங்களே சார்னு. அவர் சொன்னார், நான் பண்ணதுலேயே மிக நல்லது உனக்கு இது மட்டும்தான் அப்படின்னாரு. ஸோ திருப்பி கமல் சார்கிட்ட வந்தேன். அவர் ஒரு கையில் ஒரு புக்கு கொடுத்தாரு, ஒரு இங்கிலீஷ் புக்கு. இதை ஒரு வாரத்தில் ஒரு ஸ்க்ரீன் பிளேயை மாற்றி கொடு அப்படின்னாரு. நானும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி கிட்டி 2 பேர்கிட்டையும் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் போய் கிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் சோழா ஹோட்டலில். எனக்கு வேலை கிடையாது, அதனால் 2-3 நாளில் முடிச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இது ரெடியாக இருக்குன்னு. அவர் நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. பாரதி ராஜா கிட்ட போய் சொல்லு அப்படின்னாரு. நான் போய் பாரதி ராஜா கிட்ட இந்த கதை சொன்னேன், இந்த ஸ்க்ரீன் பிளே சொன்னேன். அவர் கேட்டுட்டு இன்னி வரைக்கும் அவர் என்னை கிண்டல் பண்ணுறாரு அந்த கதை சொன்னதுக்கு. நான் சொன்னது ஒரு எழுத்து அவருக்கு புரியாத மாதிரி நான் சொன்னேன். வேறு யாருமே இப்படி கதை சொன்னதில்லை அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நினச்சேன், நான் வரணும்னா முட்டி மோதி நாமே வரணும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் போகும்போது தான் எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது. கமல் சார் கூப்பிட்டு நாயகன் பண்ண சொன்னார். ஸோ தேங்க்யூ சார், தட் வாஸ் த பிக் பிரேக். இட் லிபரேட்டட் மீ. அது வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் எப்படின்னா உனக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்கிறது நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஒவ்வொரு படமும் பேட்டில். பட் நாயகன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு டோட்டல் லிபரேஷன் எனக்கு கிடச்சிது. தேங்க்யூ. ஐ ஓ ஆல் த அதர் ஃபிலிம்ஸ் டு யூ ஃபார் கிவிங் மீ த பிரேக். அண்ட் தேங்க்யூ அகெயின் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம். அண்ட் நிறைய தடவை நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ இன்டர்வியூ போகும்போதுலாம், எப்படி இருக்குது அவர் கூட வேலை செய்கிறதுக்கு 37 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு. எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. அவர் எப்படி முதல் படத்தில் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அதுவும் கொடுத்துருக்காரு. அண்ட் வி ஹவ் ட்ரைட் அவர் பெஸ்ட் சார் டு டூ ஆஸ் வெல் அஸ் வி கேன். தேங்க்யூ வெரி மச். இந்த விழாவோட நாயகனான ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி சார். நீங்கள் இந்த பண்ண அந்த மெட்லி கேட்டேன். இவ்வளோ மியூசிக் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இந்த படத்தில் வேறு. நான் சொல்லிட்டு வரேன், இப்போ சினிமாவில் ஃபுல் சாங்ஸாக வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, சொல்கிற நரேட்டிவ் மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் அவர்கிட்ட. அவர் அதை கேட்டு இந்த படத்தில் 5 பாட்டு தான் இருந்தது, 9 மாற்றிட்டார் அவர். தேங்க்யூ ரஹ்மான், யூ மேக் மை ஃபிலிம் அலைவ். தேங்க்யூ வெரி மச். ஐம் நாட் சேயிங் எல்லாம் ஒவ்வொரு காஸ்ட் அண்ட் க்ரூ ஒவ்வொருத்தராக சொல்ல, பட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வுட் நாட் பி த சேம் விதவுட் ஆல் ஆஃப் யூ.
every one of you. Thank you very much. Thank you. Thank you. Thank you, sir. And அழகும் திறமையும் அவ்வளோ சூப்பரான நடிப்பும் கொடுக்கக்கூடிய அபிமா அவர்களை ஒரு பெரிய கைத்தலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து நம்ம வீட்டு பையன்டா அப்படின்னு சொல்ற ஒரு முகம், எப்பவுமே சிரிச்ச குணம், படிப்படியா சினிமாவோட உச்சத்தை அடையறதுக்கு உழைச்சிட்டு இருக்கிற ஒரு நல்ல உழைப்பாளி அசோக் செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சிலருக்கு மணி சாரோட படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சா அது பெரிய பிளஸிங்கா நினைப்பாங்க. இவங்களுக்கு கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி டிரெக்ஷன்லயும் சூப்பரா கலக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா இந்த சைடு பெர்ஃபார்மராகவும் கலக்கியிருக்காங்க. சஞ்சனா அவர்களே ஒரு நல்ல கைத்தலுடன் மேடைக்கு அழைக்கிறோம். Yes, please, the mic is yours. Start பண்ணலாம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். கமல் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். மணி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரஹ்மான் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். சிம்பு அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். சூப்பர். Thank you. Thank you for the love. Yes, ma'am. எனக்கு பேச 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பேசிடுறேன். இன்னைக்கு இந்த மேடையில வந்து நிற்கும் போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு அலப்பறையை கொடுத்துருவோன்றாங்க. அண்ணா கை மட்டும் அப்படி காமிச்சிருக்கீங்களா? நீங்க சொன்னதான் கேட்பாங்க. சூப்பர். எஸ் மேம். இந்த மேடையில இன்னைக்கு வந்து நிற்கும் போது இது நிஜமாலும் ஒரு கலை கொண்டாட்டமாக தான் எனக்கு தோணுது. ஒரு படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தோணவே இல்லை. ஏன்னா இந்த முன்னிலையில நீ இருக்கிற எல்லாரோடையும் திறமை, எத்தனை டெக்கேட்ஸோட உழைப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிஜமாலும் இது ஒரு செலிப்ரேஷன் தான். இந்த எனர்ஜி, இந்த அற்புதமான எனர்ஜி. நீங்க வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. நீங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்க தான் இந்த சினிமாவை வாழ வைக்க போறவங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும். இந்த மேடையை நான் வந்து நன்றி சொல்ல தான் யூஸ் பண்ண முடியும். மணி சார், உங்க கூட ஒர்க் பண்ணோங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. 1-2 வாட்டி பண்ண முடியாம போச்சு. கடைசியில் 3rd time is the charm சொல்ற மாதிரி இதுல வந்து அமைஞ்சுது. அண்ட் இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரஹ்மான் சார் இங்க முன்னாடி இல்லை, பட் அவர் எங்க இருந்தாலும் ஏலேலோன்னு ஆரம்பிச்சு ஏறி உட்காந்துட்டார் நம்ம நெஞ்சுக்குள்ள. ரஹ்மான் சாரோட இசையில நடிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் ட்ரிஷா, சிம்பு, ஜோஜுவேட்டா, நாசர் சார், ரவி கே சந்திரன் சாரோட டிஓபி ஒர்க்ல, அசோக், சஞ்சனா, இதுல நடிச்ச எல்லாரு கூடயும் நடிக்க முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட், கமல் சார். உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு ஏகலவ்யன் மாதிரி, பெண் ஏகலவ்யன் வச்சுக்கோங்க. நல்ல வேளை நீங்க ஒரு கைண்ட் துரோணாச்சாரியர், எங்க கிட்ட இருந்து எல்லாம் கட்ட விரல் கேட்காத துரோணாச்சாரியர். ஸோ ஆல்வேஸ் நன்றி உங்களுக்கு. இந்த மேடையில் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் 1 more minute. 3 பேருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று எழுதிட்டு வந்தேன். நான் இது எழுதிட்டு இருக்கும்போது மணி சார் கேட்டார், என்ன பிட் அடிக்கிறியான்னு கேட்டார். தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு எழுதிட்டேன். உங்களுடைய படைப்பிலேருந்து உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சாருக்கு, சார் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்புகிறேன்.
கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, நம் இசைக்கு நீ அழகு, உன்னை ரசிப்பதால் நான் அழகு. அண்ட் மணி சார் உங்களுக்காக இது ஒருமையில சொல்லிடுறேன், நீன்னு சொல்றதுல தப்பா நினைச்சுக்காதீங்க. உன் இயக்கத்தில் நான் நடித்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது என் மணியே. அண்ட் கமல் சார், உன் கூட நான் கூடி நடித்திட எனக்கு படம் இது ஒண்ணு போதுமா? 100 படங்கள் வேணும், அதை கேட்கிறேன். இந்த சாமிய அந்த சாமிய. ரொம்ப நன்றி. பியூட்டிஃபுல் சார், ரொம்ப அழகா பண்ணீங்க. Thank you so much. And Ashok, yes, the mic is yours. வணக்கம். ஹாய். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. 2011 வந்து மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, கடல்னு ஒரு படம் பண்ணுறாங்கன்னு. நான் எப்பவும் போல் ஃபோட்டோஸும் சிடியும் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் வெளியே நின்னேன். ஒரு 2 நாள் நின்னேன், ஃபோட்டோஸ் வாங்கினாங்க. இல்லை எனக்கு சாரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சீஃப் ஏடி வந்து சார்லாம் பார்க்க முடியாது, எல்லா ரோலையும் எடுத்தாச்சு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாள் கட் பண்ணால் திருப்பி வந்தேன். என்னப்பா வேணும் அப்படின்னாங்க. இல்லை தமிழ் தெரிஞ்ச ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுறாங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு. இபியை மீட் பண்ணுங்க, சிவா ஆனந்தன் ஒருத்தர் இருப்பார், மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் மீட் பண்ணும்போது அவர் வந்து குறுந்தொகையா இல்லை புறநானூறுடா என்னன்னு தெரில, இன்னி வரைக்கும் எனக்கு தெரில. உன்னை அழகாக ஒரு பாட்டு சொல்லி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டார். தெரில சார் அப்படின்னா. நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தமிழ் தெரியும், நீ கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த பையன்கிட்ட 14 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் மணி சார் கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவன் நம்புவான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. எனக்கு மணி சார் அவ்வளோ பிடிக்கும், அவரோட படத்தில் இருக்கணுங்கிறது என்னோட கனவு. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ சார். இட்ஸ் ட்ரூலி அன் ஆனர், இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அன் ஆனர். தேங்க்யூ சார். நிறைய பேர்த்துக்கு குரு அமைவாங்க, சில பேர் தேடிப்பாங்க. நான் தேடின என்னோட குரு கமல் சார். அவர் இன்னொரு இன்டர்வியூல சொன்னாரு, டோன்ட் கால் மீ அ குரு, ஐ எம் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு. நானும் ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா தான் சார், பட் என்னோட சினிமா நீங்க தான். ஸோ தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ. அண்ட் விஸ்வரூபம் பிரச்சனை அப்போ வெளியே நின்ன 100கணக்கான பேர்ல நானும் ஒருத்தன் சார். அதனால ஐ எம் ஒன் ஆஃப் தி ஓஜி ஹேஷ்டாக் ஆண்டவர் பாய்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். I love you, sir. I love you, sir. Thank you, sir. And Rahman, sir, international thug. I'm just honored to be a part of a film he's doing. Such an honor. And Simbuna, my brother. சிம்புனா மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் வேற என்னமோ நினைச்சேன். மீட் பண்ண அவர் வேற ஓட்டா இருக்காரு. அவரை தெரிஞ்சுக்க இன்னும் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. என்னை கூப்பிட்டு நிறைய இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு எனக்கு அது அன்னெசரி சொல்ல தேவையில்லை. பட் ஹி கால்ஸ் மீ, ஹி டெல்ஸ் மீ இப்படி பண்ணலாம்டா, இதை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இஸ் ட்ரூலி அ பிரதர். அண்ட் சிம்புனா, இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். திஸ் ஃபிலிம் வில் பி அ கேம் சேஞ்சர். அண்ட் லவ் யூ நா. Thank you. And Trisha ma'am, you're a beautiful person. And I hope in our padathila we'll have combination scenes. So thank you for being whoever you are. And everybody, Raza sir வந்து நான் நைனான்னு கூப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் ஒரு 400 படம் நடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நாசர் சார் இஸ் ஃபேமிலி. ஜோஜோ ஜார்ஜ் சார் வந்து ஜாலி ஜார்ஜ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக இருக்காரு. அண்ட் எவ்ரிபடி இன்வால்வ்டு. அபிராமி மேம், தீவான் நான் கூப்பிடுவேன். ஐ ஹோப் வி டூ மூவ் ஃபிலிம்ஸ், வி கோ பியாண்ட் த ஃபிலிம். அண்ட் எவ்ரிபடி இன்க்ளூடிங் த டெக்னீஷியன்ஸ், ஏடிஸ், ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் இந்த படம் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க வெயிட் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரு 10 days இருக்கு. ஸோ லெட்ஸ் வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்ஸ். தேங்க்யூ மணி சார். தேங்க்யூ அகேன். சூப்பர்.
ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நீங்க சொல்லியிருந்தீங்க ஹேஷ்டேக் ஆண்டவர் பாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. நம்மலாம் கமல் சாரை தூரத்துல இருந்து பார்த்தாலே அப்பா கமல் சாரை பார்த்துட்டோம்பான்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ உங்க தோல்ல கையை போட்டு உங்ககிட்ட பேசுறாரு, உங்க கூட நடிக்கிறான் போது how do you feel? இல்லை, சிவராஜ் சார் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் மேஜிக்கல். அண்ட் இந்த துரோணாச்சாரியார் வந்து கட்டவல் கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ குருதட்சணையாக நாங்கள் நல்ல படங்கள் பண்ணியும் டு டேக் குட் சினிமா ஃபார்வர்ட். ஐ திங்க் தட் வில் பி வாட் வி கேன் டூ ஃபார் யூ. சூப்பர். எப்பயுமே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பாராட்டுகள் வரும், நிறைய விருதுகள் வரும். உங்களுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே 3 விருதுகள் கிடைச்சிருச்சு அப்படின்றத நாங்க பிலீவ் பண்றோம். மணி சார் இன்டர்வியூல உங்களை பாராட்டியிருந்தாரு. கமல் சார் பாராட்டினதை நீங்க இன்ஸ்டால போஸ்டா போட்டிருந்தீங்க. அதையும் தாண்டி சிம்பு சார் உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு. ஸோ 3 விருது ஆல்ரெடி வாங்கி ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கீங்க. இன்னும் இந்த புகழும் இந்த பேரும் தொடர எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங். எப்பயுமே ஒருத்தர் இங்க இருந்து பேசும்போது கண் கலங்கும். அவ்வளவு சந்தோஷத்துல அந்த ஷார்ட்டை பாக்குறப்ப கண் கலங்குச்சு. இதே மாதிரி சந்தோஷம் எப்பயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்றோம் டார்லிங். Lots of love to you. Thank you. Yes சஞ்சனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இங்கே ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். மணி சார், உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ஐ ஜஸ்ட் சே, நான் இன்னும் நிறைய கற்றுக்கிறேன். ஐ வில் டூ வெல் அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். தட்ஸ் ஆல் ஐ கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். கமல் சார், யூ ஆர் மை ஹீரோ. நான் கனவு கூட கண்டதில்லை உங்க கூடலாம் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஐ கான்ட் பிலீவ் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. தேங்க்யூ யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ கைண்ட். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிம்பு சார், உங்க எனர்ஜிக்கு நான் எப்போவுமே பெரிய பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். த்ரிஷா மேம், அபிராமி மேம், அசோக், உங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண experience I'll always cherish. I mean, I'm very grateful. Thank you so much for this. And Rahman sir, எல்லா அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும், ஏதோ ஒரு படத்துல சாரோட மியூசிக்ல ஒரு பார்ட்டா இருந்துட மாட்டோமா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி காம்பினேஷன்ல ஒரு சின்ன பார்ட் என்னால இருக்க முடிஞ்சது. I mean, this is the biggest blessing. Super. Thank you so much. And last but not the least, thank you to the entire direction team. Dana sir, Bijoy sir, Karan sir, you've always been there. You've always been very supportive. Thank you so much. Thank you Sanjana. Thank you. Yes ma'am. நான் ஒருத்தரை சொல்ல மறந்துட்டேன். இது என் கலை குடும்பம். பட் என்னோட குடும்பத்தினர் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, என் கணவர் இங்கே வந்திருக்காரு. உங்க சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தேங்க்யூ. ஐ லவ் யூ ராகுல். சார் எங்க இருக்க? கைமுடி காமிச்சு. எங்க சார்? அங்க இருக்காரு சார். வெல்கம் சார். மேடம், அங்க இருந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகே ஓகே, thank you. சோ நிறைய இடத்துல உலக அரங்குல ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கு கிளாப்ஸ் வரும் அப்படின்றது தெரியும். ஆனா அந்த நிறுவனத்திற்கு முதல் கிளாப் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஃபேமிலில இருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார், அந்த லெகசியை கண்டினியூ பண்ற ஒரு ஸ்டார் தான் இப்ப அரங்கத்துக்குள்ள வர போறாரு. எஸ், கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காங்க. இஸ் a versatile actor, மிகப்பெரிய ஸ்டார் from a legendary family அப்படின்னு தான் சொல்லுவேன். இஸ் a gifted star who's won million hearts for his captivating performance. Ladies and gentlemen, we are so happy to welcome actor Shivraj Kumar on the dais. எல்லாருக்கும் வணக்கம். ஐ டோன்ட் நோ, எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபேன் மூமெண்ட்டோ எனக்கு கூட அதே ஃபேன் மூமெண்ட் தான் இன்னைக்கு.
ஏன்னா நான் கமல்ஹாசன் சாரோட பெரிய ஃபேனு, பெரிய ஃபேனு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆடியன்ஸில் உங்களை ஒருத்தர், நானும் ஒருத்தர். ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ வாட்ச் ஆன் த ஓப்பனிங் டே. கமல்ஹாசன் சார்னா உயிர். I like his smile, I like his eyes, I like his personality, I like everything of him. And one more thing is, one day, இந்த இன்சிடென்ட் ரொம்ப பேர் சொல்லுங்க, I want to say in front of the crowd. வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்பாவோட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ I was just looking at him, just admiring him like that. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்பா வந்து ஏனோ மகனேந்திர, அப்போ கேட்டார் யார் அவர், என் பையன் இருந்தாங்க. உடனே வந்து கை கொடுத்தாரு. ஸோ ஒரு தடவை ஹக் பண்ணலாமா அவங்களன்னு கேட்டேன். எஸ் ஹக் பண்ண 3 நாள் குளிக்கல. Promise. I wanted his, whatever his smell, his order on me. அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் எனக்கு. ரொம்ப பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், படம் நல்லா போடுற இல்லை நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஃபேன் நான். இன்னைக்கு நான் வந்து அவங்க சினிமாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக நான் இன்வைட் பண்ணிருக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மணிரத்னம் சார் வந்திருக்காரு, ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரு, சுஹாசினி மேடம் இருக்காங்க, த்ரிஷா மேடம் இருக்காங்க, சிம்பு சார் இருக்காரு, அபிராமி அவங்க இருக்கிறாங்க. ஸோ எவ்ரிபடி அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல பிடிக்கிறேன். என்னன்னா ராஜ்கமல் என்டர்பிரைசஸ் ஃபர்ஸ்ட் அப்பதான் ராஜா பார்வை ஃபிலிம் வந்து கிளாப் பண்ணி தொடங்க வச்சாரு. அப்பலேருந்து அந்த கனெக்ஷன் இன்னும் விட்டு போல. ஸோ இட் வில் பி கண்டினியூங். இன்னும் எவ்வளோ வருஷம் நாங்கள் இருப்போமோ அவ்வளோ வருஷமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். நான் வந்து எப்பயும் கமல்ஹாசன் ஃபேனாக தான் இருப்பேன், அது மாறவே மாறாது. நான் ஏதோ லாஸ்ட் டைம் வரும்போது கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன், கமல்ஹாசன் ஃபேன் எப்பயும் இப்படி தான். எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ வை ஐ லைக் ஹிம் ஸோ மச். பட் இப்போ கூட பாருங்க என்ன அழகாக இருக்கார் அவர். I love you, sir. Honestly, I love you so much, sir. And I still remember I was in Miami. I had a surgery there on December. After that, one phone call comes. Kamalhasan sir பேசினார் என்னோட. He was in Chicago. பேசிட்டு I was so happy. He was telling, you don't know Shivana, I've got tears in my eyes after speaking to you. I can never forget, sir. I can never forget. It was just like my dad speaking to me. It's an honor, sir. ரொம்ப பிடிச்சது. And Simbu sir, I to love you very much, sir. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. Your attitude, your style, beautiful. And Trisha ma'am, amazing. All the best. And ஒரு கனெக்ஷன் என்ன, you have done with my brother. புனீத் சாரோட பண்ணிருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்குது. And Maniratnam sir, I've been a big fan. எப்பயும் சொல்லிட்டு இருப்பேன். I think all the films I'll be watching of yours. சுஹாசினி மேடமோட ஒரு ஃபிலிம் பண்ணிருக்கேன், I can never forget. And everybody, ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ ஈவன் ஐ வாண்ட் டு என்ஜாய் த ஷோ, ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ மச். சார் இன்னொரு விஷயம், எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க. தக் லைஃப்க்கு போய் டிக்கெட் கேட்டுருவோமா சார்? I'll be in San Francisco. I'll be watching there only. அங்க பாக்குறோம். ஓகே சார், நீங்க நிறைய வேர்ல்ட் வைட் டிராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 100%. ஓவர்சீஸ் டிக்கெட்லாம் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ சான் பிரான்சிஸ்கோலயே புக் பண்ணிடலாம். அண்ட் அதையும் தாண்டி எஸ்டிஆர் சாரோட 10 தலை பாத்தீங்களா சார்? ஏன்னா உங்களோட படத்தோட பார்த்தேன். சூப்பர். அவர் ஆட்டிடியூடே ரொம்ப பிடிக்கும். அப்பலேருந்து that's why they call him little superstar. I think you are little superstar also. Always handsome, aggressive, emotional, romantic, everything. All the best. சூப்பர் சூப்பர் சார். எங்களுக்காக நாங்க கேட்காமலே இவ்வளவு அன்பு எல்லாருக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, சீக்கிரமா கமல் சாரோட படத்துல நீங்களும் இணைந்து ஒரு படத்தை நாங்க பார்க்கணும்னு. Waiting, sir. Lovely, superb sir. Thank you so much. You are such a big star in the industry. ஆனா வந்து just a love for the cinema, love for our Kamal sir. ரசிகரா இன்னைக்கு வந்து நீங்க join பண்ணிருக்கீங்க. It's really sweet of you. Thank you so much for joining. It's a privilege to have you, sir. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்னோட 2வது படத்தில் அசிஸ்டண்ட்டாக மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட 2வது படம் அது உணர்வுன்னு ஒரு மலையாள படம். அதில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இது என்னோட 4வது படம் மணி சார் கூட. ஐ எம் வெரி ஹானர் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கமல் சார் கூட நான் முதல்ல அவர் பார்த்தது வந்து ஒரு மருதநாயகத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். அந்த படத்துக்காக போனேன்.
அந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க போகும்போது என் பையன் பிறந்தான், செகண்ட் சன். அந்த பையன் வந்து இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கான். அவர் இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்கான், ஆதித்யா கிருஷ்ணன் சொல்லி. தட் இஸ் a bigger honor. அனதர் திங் வந்து என்னோட முதல் சன் வந்து ஒரு கேமராமேன். அவனுக்கும் இந்த படத்தில் செகண்ட் யூனிட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. இதை விட பெரிய சான்ஸ் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே வில் செரிஷ் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ மணி சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ கமல் சார் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் a honor to work with you and the whole cast and crew worked really hard for the film. நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஈகரோட வெயிட் பண்ணியிருந்தோம். மணி சார் கமல் சார் படம், அதில் எப்படியாவது போய் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணன்றதில் அந்த படம் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் முதல்ல ஃபோன் பண்ணி நான் இந்த படத்துக்கு ரெடியாக இருக்கேன், என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு திருப்பி கிடைக்காது. அவங்களே ஒரு 37 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறாங்க. மணி சார் எப்படி கமல் சாரை டைரக்ட் பண்ணுறாருன்னு கண்டுபிடிக்கணும், பார்க்கணுன்னு நான் ஆசையாக இருந்தேன். ஆனால் அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ குயிக்காக ஷூட் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ஷார்ட் சொல்லிட்டு சார்கிட்ட பேசுனது எனக்கு என்ன சொன்னார், எப்படி நடிக்க வச்சாருன்னு தெரியல. இன்னொரு படம் அவங்க 2 பேரும் ஒன்றா பண்ணோம். அந்த படத்தில் நான் போய் அசிஸ்டண்ட்டாக வேடிக்கை பார்த்து எப்படி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு தெரியணும். பிகாஸ் ஐ நெவர் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு see that. பட் இட்ஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பிக் ஸ்க்ரீன். அந்த படத்தில் தியேட்டரில் போய் பார்க்கணும், மக்களோடு பார்க்கணுன்னு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ பொதுவாக மணி சாரோட படங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே வாவா இருக்கும், அப்படியே ரொம்ப பெருமையாக இருக்கும். பட் படம் பிடிச்சிங்க, நீங்கள் தான் அந்த ஷூட்டே பண்ணுறீங்க. ஹவு டு யூ ஃபீல் சார்? I always feel nervous working with Mani sir because he is the only director. நான் ஒர்க் பண்ண 60 படம் பண்ணியிருக்கேன். என்ன ஷார்ட் சொல்ல போகிறேன்னு தெரியவே தெரியாது. நம்ம இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதை பார்த்து இப்படி தான் எடுப்பார்னு நினச்சா அது மாதிரி இருக்காது. அங்கே வந்து ஷார்ட்டு வைக்கும்போது கோரியோகிராஃப் பண்ணும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ he always put me in a spot. நாங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் தான் அந்த படத்தை பண்ண முடியும், மணி சார் படத்தை. இட்ஸ் நாட் ஈஸி டு ஒர்க் lethargically. We have to be top of our game. சூப்பர் சார். நேற்று யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். அதில் வந்து கமல் சார் இப்படி திரும்பி பார்ப்பாரு, லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்ற மாதிரி. அதுலேயே அவரோட பார்வை அப்படி இருக்கும். அவருடைய பார்வையை உங்கள் பார்வையில் பார்க்குற நொடி எப்படி இருக்கும் உங்களோட லென்ஸில் பார்க்கும்போது? நான் வந்து அவர் கூட மருதநாயகம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படம் ஒர்க் பண்ணும்போது 1 வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணோம். அவர் வந்து அவரை பற்றி நான் இப்போ என்ன சொல்கிறது, என்ன புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னாக்கா அவர் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சா என்ன லென்ஸு, என்ன அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், எப்படி அதுக்கு ஃபோக்கஸுக்காக எவ்வளோ மூவ் பண்ணணும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து எந்த லைட்டை எங்கே போட்டாலும் அதை கண்ணில் பிடிச்சிடுவார். அது எவ்வளோ இருட்டில் எடுத்தால் கூட அவர் கண்ணில் மட்டும் லைட் இருக்கும். ஸோ இஸ் ஆல்வேஸ் கான்ஷியஸ் அபவுட் கேமரா மூமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அது இட்ஸ் அ டிலைட் டு வாட்ச் ஹிம் த்ரூ த கேமரா. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் 5ஆம் தேதிக்காக வெயிட்டிங் சார். சார் ரொம்ப ஹாப்பி சார், நீங்க இவ்வளோ பேசியிருக்கீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்ணிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் மேடைக்கு வர போறாங்க. இந்த முகம் அரிதாரம் பூசும் போதெல்லாம் புது அவதாரம் பிறக்கும். கையில் எடுத்த அத்தனை கதாபாத்திரக்கும் தன் திறமையால அடையாளம் கொடுக்கும். ஹீரோ, வில்லன், இப்படி வெவ்வேறு மனிதர்களுக்குள்ள நிறைய டிராவல் இருந்தாலும் இவர் நடிப்பால எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் அப்படி ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். ஒரு நல்ல கைத்தறலோட நாசர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து இவர்களுடன் இணைந்து ஒரு திரைப்படத்துல இவரை பண்ற பணியும் நல்லா இருக்கும். லேட்டஸ்டா இவர் இயக்குன பணியும் நல்லா இருக்கும். ஏன்னா இவர் ஒரு ஆக்டர், ரைட்டர், டைரக்டர், லிரிசிஸ்ட்னு சினிமால ஒரு ஆல் ரவுண்டரா கலக்கிட்டு இருக்கிற ஒரு கலைஞன் ஜோஜு ஜார்ஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ சார், வெல்கம். எனக்கு எல்லா படமும் மாதிரி இது ஒரு படம் இல்லை. அதுக்கு பல்லாயிரம் காரணங்கள் இருக்கு. என்ன பேசணும் பல தடவை தயார் பண்ணியும் அது மறந்து போகுது. ஏன்னா இந்த 37 வருடங்கள் கழித்து இந்த படம் மணி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பயணிக்கும் போது எங்கேயோ ஒரு துகளா நான்
ஒரு ஒட்டிட்டு இருக்கேன்றதுல வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமான இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றது எல்லாத்தையும் விட ஒரு ஒரு உன்னதமான ஒரு படமா இருக்க போது. இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால கிடையாது. ஏன்னா இது உண்மையாவே உன்னதமான ஒரு படம். ஏன்னா நாங்க பல படங்கள்ல நம்ம நடிக்கிறோம். ஆனா இந்த படத்துல கிடைச்ச ஒரு அனுபவம் நிச்சயமா வேற எந்த படத்துலயும் கிடைக்கல. சில படங்கள்ல நல்ல பணம் கிடைக்கும், ஆனா அனுபவம் இருக்காது. நல்ல கேரக்டர் கிடைக்கும், ஆனா கடைசியில் அது போயிடும். நிறைவு சில படத்துல கிடைக்கும், ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்ந்து இந்த கிடைச்சது இந்த படத்துல தான். ஐ எம் நாட் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் யூ அண்ட் திஸ் இஸ் த திங். இதே தான் எங்க எல்லாருக்குள்ளயுமே பேச்சு. ஏன்னா மற்ற படங்கள் மாதிரி இல்லை. ஆஃப்டர் ஆல் திஸ் ஜேர்னி ஆஃப் 40 years ஸ்டில் ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் திஸ் ஃபில்ம். ஏன்னா 37 வருஷத்துக்கு முன்னால நான் மணி சார், கமல் சார் இயக்குனதை நான் பார்த்துருக்கேன். 37 வருஷங்கள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் கண்ணுக்கு கண், they don't talk, they just communicate with the eyes. அவ்வளோ ஒரு 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 டெலிபத்திக் கம்யூனிகேஷன். அவங்க, நானு, அசோக் செல்வன், சிம்பு ஒரு சீன் பண்ணோம் படத்துல வந்து ரொம்ப முக்கியமான சீனு. மணி சார் வந்து ஃபர்ஸ்ட் அவர் டிசைன் பண்ண மாதிரி அந்த காட்சியை வச்சாரு. அப்புறம் கமல் சார், சிம்பு, எல்லாருமா சேர்ந்து அது திரும்ப வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இன்னைக்கு இருக்கிற பல டைரக்டர்ல நான் தப்பா நினைச்ச கூடாது, நான் சொன்னதை தான் பண்ணுன்ற ஒரு பிடிவாதம் இருக்கும்போது மணி எங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கறாரு. அது வேற மாதிரி வருது. இல்ல நீங்க பண்றத இப்படி வச்சா வராது அப்படின்னு சொல்லிட்டு ரவி கே சந்திரன் வந்து இல்ல நம்ம இங்க வச்சு எடுக்கலாம், திரும்பி அவர் வந்து அந்த லைட்டை மாத்துறாரு. அப்படின்னு ஒரு 10 தடவை மிகைப்படுத்த ஒரு 5-6 தடவை நம்ம அந்த சீனை திருப்பி பண்ணோம். ஸோ இந்த ஒரு அறிவு முதிர்ச்சி, இவ்வளவு ஒரு பயணத்துக்கு அப்புறம், இவ்வளவு ஒரு வெற்றிகளுக்கு பிறகும் ஒரு ஆக்டருக்கான ஸ்பேஸ் ரொம்ப நாளா கிடைச்சது. திரும்பியும் நாயகன் மாதிரி எனக்கு இந்த படத்துல தான். தேங்க்யூ ஃபார் தட். அந்த இது முடிச்சிட்ட பிறகு நான் கமல் சார் கிட்ட போய் கேட்டேன், சார் சொல்லுங்க என்ன அப்படின்னு. சார் ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போதான் சார் ரிஹர்சலே பார்க்கறேன். ஏன்னா இப்போ இந்த டிஜிட்டல் வந்துட்ட பிறகு எது டேக்கு எது மானிட்டர்னே தெரிய மாட்டேங்குது என்ன. ஸோ இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. இதுல வந்து த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்றது மட்டுமே கிடையாது. ரவி கே சந்திரன் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் ஆகட்டும், மணி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இதுல என்னன்னா எல்லாரும் தன்னுடைய கடமையை செய்யல, தன்னுடைய மனசுல அதுல பங்கு வச்சாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது வந்து எல்லார் முகத்திலையும் தெரிஞ்சது, எல்லார் முகத்திலையும் அது தெரிஞ்சது. நானும் அபிராமியும் பேசும்போது அதுதான் பேசுவது, இது என்ன மற்ற படங்கள் மாதிரி இல்லையா, இட் இஸ் லைக் அவர் ஓன் ஃபில்ம். ஸோ இந்த எந்த மனநிறைவோடு இந்த படத்தை நாங்க பண்ணமோ அந்த மனநிறைவு அப்படியே போய் உங்களுக்கு சேரும்ன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமா அந்த எதிர்பார்ப்பு நடக்கும். என்னன்னா பாடல்கள் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு வெற்றியா இருக்கு. இந்த படத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சார் படம் எப்போ வரும் என்ன வரும்னு எனக்கு இவ்வளவு நாள் கேட்டதே கிடையாது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன நான் என்னவோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி என்ன கேட்கறாங்க. சிவா கோச்சுக்காது. So it is wonderful. It is wonderful. People calling and ask me how this will. So such a great expectation. It will satisfy everybody. And in the ஒரு இதுல I don't know. ஒரு தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன். நான் நடிச்ச 700 படங்கள்ல வந்து மிகச்சிறந்த படமா நான் வந்து ஒரு 20 படத்தை வந்து பிழிஞ்சு எடுத்தா அதுல முக்கியமான படங்கள் மணி சார்தும் கமல் சாரும் படமா தான் எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஃபார் the not for offering me a character. Thank you for the trust you had in me. Always when you call me, it is
ஒரு 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 சின்ன பயம் ஒன்று உருவாக்கும். அந்த பயத்துக்காக உங்களுக்கு 2 பேருக்கும் நான் வந்து ரொம்ப எப்படி சொல்ல ஆசைப்படுறேன். மணிக்கணக்கா பேசலாம், ஆனா மணி இங்க நாயகரா இருக்கும்போது நான் அதை பண்ண முடியாது. I'll pass it on to my friend Jojo. அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு இடைச்செருகள் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் தான். Can I take? ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு சிறிய வட்டம் இருக்கு. அதில் கொஞ்சம் சீரியஸான லிட்ரேச்சர் இதெல்லாம் பற்றி பேசுகிறவங்க. அவங்க ஒரு 100 பேர் சேர்ந்து எனக்கு இந்த கடிதத்தை வந்து தயவு செஞ்சு அந்த மேடையில் பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்கான மேடை இது இல்லடப்பா, இது வேற மாதிரியான. இல்லை நீங்கள் படிச்சாகணும், எங்களுக்கு வேற எது கிடைக்காதுன்னு. வித் யோர் பர்மிஷன் ஐ வுட் லைக் டு. வணக்கம். தங்களை உலகநாயகன், பத்மபூஷன், ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் என் அழைப்பதில் தாங்கள் 100 அடி உயர்ந்து நீங்கள் அந்நியப்படுவதாய் உணர்கின்றோம். எப்போதுமே என்னை உயர்வாய் மதித்து எனக்காக ஒரு படைப்பை உருவாக்குகின்ற தாங்கள் எனக்காக என்னவர், நமக்காக நம்மவர். தக் லைஃப் எப்படி வரும் என ஜோசியம் இல்லை. கிழக்கில் ஆதவன் எப்படி தோன்றுவது என்று எப்படி ஜோசியம் பார்க்க முடியும்? மணியும் கமலும் சேர்ந்தால் என்ன வரும்? சிவனும் பார்வதியும் சேர்ந்து கடைப்படைத்தால் என்ன வருமோ அதுதான் வரும். எதிர்பார்ப்பு இல்லை, ஜோசியம் இல்லை. ரத்தன கம்பளம் விரித்தாயிற்று, மகிழ்ச்சியில் பூரி திளைத்து அறிவையும் மனதையும் தீட்டி வைத்திருக்கிறோம் உங்கள் படத்தை காண. ஆனாலும் நம்மவரே என்னவரே. இணையாய் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் வெகு நாட்களாய். எங்கே அவர்கள்? எங்கள் துயதுடைத்து விழாவலிக்க சிரித்த வைத்தவர்கள், குழந்தையாய் துள்ளி வைத்தவர்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதை தேடிக்கொண்டு வர உங்களால் மட்டும் முடியும். ஆனால் இது சவால் இல்லை, உண்மையே அது வேறொன்றும் இல்லை. எங்கே மைக்கேல்? எங்கே மதன்? எங்கே காமன்? எங்கே ராஜன்? எங்கே மைக்கேல் மதன காமராஜன்? எங்கே இந்திரன் சந்திரன்? எங்கே அவள் அவ்வை சண்முகி? எங்கே அந்த நெட்டையனும் குட்டையனும் அபூர்வ சகோதரர்கள்? எங்கே அந்த சபாஷ் நாயுடு? எங்கே அந்த பஞ்சதந்திரன்? எங்கே சதியும் லீலாவதியும்? தாங்கள் எங்களை சிரிக்க வைக்க மீண்டும் வர வேண்டும். அது உங்களிடம் இருக்கிறது, உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. எங்களை உணர்ச்சி வசப்பட வையுங்கள். இந்த நெருக்கடியான சூழலில் அரசியலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எங்களுக்கு கொஞ்சம் உண்மையாக சிரிக்க தோன்றுகிறது. எங்களை சிரிக்க வையுங்கள். சோ இது வந்து இந்த மேடைக்கு ஓகே. சோ we want மைக்கேல் மதன காமராஜன், we want அவ்வை சண்முகி again. இது என்னுடைய கோரிக்கை இல்லை, மக்களுடைய கோரிக்கை. மற்றபடி thank you once again for the great moments you have stuffed in my life. Thank you very much. Thank you so much, sir. Thank you Nazir sir, thank you. And Jojo sir, welcome. நீங்க டைரக்ட் பண்ண பனி படம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நீங்க ரொம்ப லவ் பண்ற நம்ம கமல் சாரை வச்சு நீங்க ஏதாவது டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான படமா இருக்கும்? எந்த ஜானர்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தென்னாலி. ஓ இல்ல, ஒரு ஆசை சொன்னேன், ஒரு ஆசைக்காக சொன்னேன். அதெல்லாம் பெரிய படம். ஒரு ஆசைக்காக சொன்னேன். அதுல சார் நடிக்கிறது பார்த்து நல்லா அழகா இருக்குல்ல, ஒரு ஆசை இருக்கு, அவ்வளவுதான். பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சோ நீங்க கமல் சாரை எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படின்றது கமல் சாரே சொல்றாரு ஷூட்டிங்ல வந்து. எல்லாரும் என்ன நீங்க வந்து ஐ லவ் யூ டெய்லி சொல்லுவீங்கன்னு. இப்ப இந்த அரங்கமே கேக்குற மாதிரி ஒரு வாட்டி சொல்லிடுங்களேன் சார். நான் ஒரு வாட்டி அவர் என்கிட்ட சொல்லல இது வரைக்கும். கமல் பரவாயில்ல. ஐ லவ் யூ சார். I love you. சார் எத்தனை வாட்டி சொல்றது முக்கியம் இல்ல, இத்தனை பேர் முன்னாடி சொன்னாருன்றதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மொமெண்ட் அவ்வளோ ஒரு நல்ல மொமெண்ட் உங்களுக்கு. ஸோ தக் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது தெரியும். ஒரு சில வார்த்தைகள் படத்தை பற்றியும் இந்த அனுபவத்தை பற்றியும் சார். சின்னதா சொல்லலாம், ஷோர்ட்டா சொன்னா, நம்ம வாழ்க்கையில போகும்போது
சில நிமிடங்கள் மட்டும்தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, மலையாளத்தில் சொன்ன சம்திருப்தின்னு சொல்லுவான். எனக்கு அந்த மாதிரி ஒரு நிமிஷம் தான் அது. எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மணி சார் மூவி, கமல் சார் நடிக்கிறாரு, அப்புறம் எல்லாரும் சிம்பு சார், திஷாமா, அபிராமி, எல்லாரும் அசோக் செல்வன், அண்ட் டிகரஸ் நாசர் சார், எல்லாருமே சேர்ந்து பார்க்கறது, இந்த படம் பண்ண முடிஞ்சது எனக்கு கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங். தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ கமல் சார். அதுதான், அவ்வளோதான். அது மேலே சொன்னால் அதால் போர் ஆகிடும். தேங்க்யூ. அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த அன்பும் இந்த ஆதரவும் தொடர்ந்துட்டே இருக்கணும். 5th அன்னைக்கு உங்களை செலிப்ரேட் பண்ண நாங்கள் வெயிட்டிங். தேங்க்யூ நாசர் சார், தேங்க்யூ ஜோதி சார். தேங்க்யூ சார். வணக்கம் அண்ட் வெல்கம். விஜய் வணக்கம். உறவுகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு உண்மையாலுமே பதட்டமாக தான் இருக்கு பேச. இருந்தாலும் மணி சார், ரகுமான் சார், அவங்க 2 பேர் படத்தில் எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய 25 ஆண்டு கால கனவு. நான் 2000 இங்கே சென்னைக்கு வந்தேன். அந்த நாள்ல இருந்து ரகுமான் சார் இசையில் மணி சார் படத்தில் எழுதணுங்கிறது அந்த 25 ஆண்டு கனவின் கரு இன்றைக்கு இரட்டை பிள்ளைகளை பெற்றிருக்கிறது. ஆமாம், அந்த 2மே நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்க போறீங்க. அதன் பிறகு கமல் சார், ரொம்ப பதட்டமாக தான் இருக்கு. அது கண்ணே கலைமானை அந்த பாடல் தான் என்னை சினிமா நோக்கி ஓட வந்துச்சு சார். ஆமாம், 3ஆம் பிறை திரைப்படத்தில் வந்த கண்ணே கலைமானை பாட்டை கேட்டுட்டு தான் சேலம்லேருந்து நான் ஓடி வந்தேன் சார். ஆமாம், இன்னமும் அந்த கண்ணே கலைமானை பாடலில் வரக்கூடிய கண்ணதாசனுடைய வரிகள் போல என் வாழ்நாளில் எங்கேயாவது நான் எழுதினோன்னு ஒரு பேராவல், பேர் ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு சார். ஆமாம், ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் அவர் சொல்லியிருப்பார். அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். தமிழ் கூடவே உள்ள எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், இந்த பாடலை பற்றி நான் சொல்லணும்னு எதுவும் இல்லை, நீங்களே கேட்பீங்க. ஆமாம், 5 ஒன்று பூவே அந்த பாடல் எழுதும் போதே என்னுடைய அன்னையை நான் நினைத்து கொண்டேன். ஆமாம், என்னுடைய தாயை முழுவதும் உள்ள பேனாக்குள்ளே வந்த பிறகு அதுவாக நிகழ்ந்த ஒரு பாடல் 5 ஒன்று பூவே. அது ரகுமான் சார் இப்போ பாடும்போது என்னை அறியாமல் நான் அழுதுட்டேன். அதனால் கொஞ்சம் சொற்கள் எல்லாம் கண்ணீராக உள்ளே தங்கிவிட்ட காரணத்தினால் பேசுகிறதுக்கே வரமாட்டேங்குது. உள்ளே போன கண்ணீர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடலாகவும் ஒவ்வொரு கவிதையாகவும் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரும். இந்த மேடையில் நான் கொஞ்சம் பேருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல மணி சாரோட உதவி இயக்குநர்களாக இருக்கிற மிஸ்டர் தனா அவருக்கும், அன்பு அவருக்கும், அதன் பிறகு ஆதித்யா, அவங்க 3 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆமாம், இந்த பாடலுக்காக நிறைய வழிநடத்தி அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சிவா சார், அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிவா சாருக்கு ஒரு சித்தப்பா மாதிரி நினைக்கிற மாதிரி நான். ஆமாம், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு நண்பன் சிம்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா என்னுடைய முதல் பாடல், நான் எழுதிய முதல் பாடல் தொட்டிசையா படத்தில் 2005 நான் எழுதினேன். அதுக்கு நீங்கள் தான் கதாநாயகனாக இருந்தீங்க. 2005 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன். 25 வருடங்களுக்கு பிறகு உங்களையும் நான் பார்க்குறேன். 20 வருடங்களுக்கு பிறகு நேரில் நான் பார்க்குறேன். அன்னைக்கு பார்த்ததுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு பேசணும்னு தோணலை. ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. பெரிதினும் பெரிதை நான் செய்வேன். வானத்தில் நிறைய விண்மீன்கள் இருக்குது. இந்த தக் லைஃப்ங்கிற உயரம், அந்த விண்மீனை நான் பறிக்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு உயரத்தில் இருக்கிறேன். தக் லைஃபுக்கு மிகப்பெரிய நன்றி. பாடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றி. ரகுமான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் பேச கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. த்ரிஷா மேம்க்கு ரொம்ப நன்றி. 96 எழுதியிருந்த மேம், உங்களோட முகத்தை வச்சும் அந்த பாட்டில் வரிகள்லாம் வந்திருந்தது. காதலே காதலே தனிப்பெரும் துணையெல்லாம் அப்படி வரதான் மேம். ஆமாம், ரொம்ப நன்றி. ரொம்ப பதட்டமாக இருக்கு. ஆமாம், சரி. ஸோ இந்த பாடல்ல இன்னொரு முக்கியமான லிரிசிஸ்ட் மேடை கிடைப்பதற்கான நேரம். லிரிசிஸ்ட் அப்படின்றத தாண்டி ஒரு முக்கியமான ப்ரொடியூசர், பில்லர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட லெட்ஸ் வெல்கம் சிவா ஆனந்த் சார் அவர்கள். மைக்ஸ் ஆன். குட் ஈவினிங். எஸ் சார். சூப்பர் சார்.
ஸோ உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கும். இதுக்கு நடுவில் டைம் எடுத்து பாடல் எழுதுறது அப்படின்றது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார்? நான் ஒரு ஃபுல் டைம் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. எது கொடுத்தாலும் பண்ணுவேன். பேக்ரவுண்ட் ஆக்ஷன் வைக்க சொன்னால் வைப்பேன், பாட்டு எழுத சொன்னால் எழுதுவேன். ஐ எம் ஜஸ்ட் லக்கி தட் மை பாஸ் அண்ட் ரஹ்மான் சார் ஆஸ்க் மீ டு ரைட். ஓகே, நைஸ். ஸோ இந்த படங்களில் மணி சார் அண்ட் ரஹ்மான் சாரோட காம்போல 3 பாடல்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்ன சார். அதான் சாரே சொல்லிட்டாங்களே, எப்பவுமே முதல் வரி மியூசிக் டைரக்டர் எடுத்து கொடுக்கும்போது தான் அழகாக இருக்கும். அவர் முத்தமழை அப்படின்னு சொன்னார், கொட்டி தீராதோ நான் சொன்னேன். முல்லை இரவுகள் சார் சொன்னார், பத்து எரியாதோ நான் எழுதினேன். அப்படியே பாட்டை முடிச்சிட்டோம். ஐ திங்க் இட்ஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ். அந்த பாட்டு வரட்டும். ஸோ இவ்வளோ பெரிய படைப்பு, இவ்வளோ பெரிய ஆளுமைகள், ஸோ ப்ரொடக்ஷனாக எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது அண்ட் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ அழகாக சேர்த்துருக்கீங்க. ஸோ அந்த ட்ராவல் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சார். ராஜ்கமல், மெட்ராஸ் டாக்கீஸ் 2 நிறுவனங்களும் எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கு. ரெண்டுமே வெல் ஆயில்டு மெஷின்ஸ். ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் தட் சென்ஸ். சார் இந்த படங்கள் எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய பெருமை. அதை ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறது எங்களுக்கு பெருமை. ஒரு ப்ரொடியூசராக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டத்தை நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ சூப்பராக? அந்த பொசிஷனிங் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? சார் நடித்த படம், எங்கள் சார் டைரக்ட் பண்ண படம், ரஹ்மான் சார் மியூசிக் போட்ட படம், இதில் என்ன இருக்கு பொசிஷன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ பிக் ஃபில்ம். சூப்பர். ஸோ தக்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்க இந்த தக் லைஃபை பார்க்க நாங்கள் வெயிட்டிங். இந்த படைப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கும் பெரிய நன்றி அண்ட் பாடல்கள் எழுதுறதுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாம் சொல்லுவாங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த 2 அண்ணன் தம்பி உதவினாதான் அடிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பவர் 2 பேரும். வீரனை மாவீரனா மாத்திர பயிற்சியாளர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மாபெரும் கலைஞனை இயக்க போகும் இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட அன்பு அறிவு மாஸ்டர் அவர்களை, இயக்குனர் அன்பு அறிவு மாஸ்டர் அவர்களை மேடை படுக்க விரும்பாக. சார் வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் அத்தனை விருதுகள் இதுக்கு முன்பாக வாங்கியிருக்கோம், அவ்வளோ நல்ல படைப்புகள் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்படி ஒரு மேஜிக்கல் காம்போல உங்க 2 பேரோட ஒர்க்கை பார்க்க நாங்கள் வெயிட்டிங். ட்ரெயிலர்லேயே அதை பார்த்தோம், மிரண்டு போனோம். ஸோ தக் லைஃபை பற்றி ஒரு சில வார்த்தைகள், இந்த பயணத்தை பற்றியும். அனைவருக்கும் வணக்கம். தக் லைஃப் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போ இருந்து இப்போ இருக்க ட்ரைலர் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்குது. இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸாக கமல் சார், சிம்பு சார் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ கமல் சார், மணி சார் 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க ஆஃப்டர் 37 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட எங்கள் வயசு அவ்வளோ கேப் போட்டு பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிள் எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது மணி சார் பார்த்தா காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருந்தார். நாங்கள் ஏதோ காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ண பசங்க மாதிரி போனோம். ஸோ அங்கே போய் மணி சார் கூட டெய்லி ஒர்க் பண்ணி எல்லாரும் கூட கொலாபரேட் பண்ணி எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு ஒரு நல்ல அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் டேயில் மணி சார் வந்து எங்களை ஒரு பெட்டர் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டாரு. சார் ஏற்றுட்டீங்களா சார்? அதான். ஸோ தேங்க்யூ சார். சேம் அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா மணி சார் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு தம்சம் வேணும், அதுக்கு 2 பேருக்கு சேர்த்து விட்டு காட்டினாரு. சோ ஸ்வீட். ஓகே. ஸோ ஈருடல் ஓர் உயிர் அப்படின்ற மாதிரி தான் அவங்கள நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்குது உங்களோட காம்போ. ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. மெட்ராஸ் டாக்கீஸில் இது உங்களுடைய முதல் படைப்பு. அண்ட் ராஜ்கமல் இதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணியிருக்கீங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைப்பா, சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கமல் சார் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. ஸோ கமல் சார் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள். ஸோ கமல் சாரை பற்றி சொல்லலாம் வந்து ஒரே விஷயந்தான். நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்டாக சக்ஸஸ் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் மீறி வந்து வாதியார் இல்லாத பிள்ளைக்கு தான் வந்து கொஞ்சம் வழி தவறி போவாங்க. எங்களுக்கு ஒரு பக்கா வாதியார் இருக்காரு. ஸோ எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, நாங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் பர் சார் அட்வைஸ் இஸ் கோயிங். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ். தேங்க்ஸ் கமல் சார், தேங்க்ஸ் மணி சார். இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ரொடக்ஷனுமே நம்ம நினைக்கிறத கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் தாண்டி நம்ம மேலே ஒரு கார்னியர் மாதிரி நமக்கு வந்து ஒரு கேர் பண்ணுறது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன். பிகாஸ் கமல் சார் இருக்காரு, மகேந்திரன் சார் இருக்காரு. 2 பேருமே எங்கள் மேலே ஒரு பர்சனல் லவ் வச்சு இன்னி வரையும் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சார்.
ஓகே. ஸோ நாங்கள் இதே மாதிரி பல மேடைகள் உங்களை பார்க்குறப்போ மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன், ஸ்டன்ட் கொரியோகிராஃபர், ஸ்டன்ட் டிரெக்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா சவுத் இந்தியாவே உங்களை கொண்டாடி இருக்கு, செலிப்ரேட் பண்ணியிருக்கு. பட் நீங்கள் இப்போ வர்றப்போ டிரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இயக்குனராக ஒரு படம் வாய்ப்புன்றது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்றது தெரியும். முதல் படத்திலேயே அவ்வளோ பெரிய லெஜெண்டோட ஒரு வாய்ப்புன்னா அது அவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் அதை பற்றி ஷேர் பண்ணீங்கன்னா தட் வில் பி கிரேட். கண்டிப்பாக இது வந்து இது எங்கள் சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான். ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணல, எல்லாமே கமல் சார் தான் பிளான் பண்ணாங்க. கமல் சார் பிளான் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அதுதான் உண்மை. ஸோ நாங்கள் தான் யோசிச்சோம், நம்ம கமல் சாருக்கு வந்து ஒரு ஸ்டார் டேம் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன படம் பண்ணலாம், என்ன மாதிரி கதை பண்ணலாம் அப்படி நிறைய யோசித்தோம். நிறைய ஜேர்னல்ஸ் நாங்கள் பேசினோம். எல்லாமே பேசி சார் கிட்ட போய் இந்த கதை அந்த கதைன்னு சொல்லும்போது, தம்பி நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கூப்பிட்டு பக்கத்தில் வச்சாரு. ஸோ எங்களுக்கு இப்போ கவலையே இல்லை, மொத்த பொறுப்பும் சார் எடுத்து அவராக ஒன்று பண்ணி அதை எங்களுக்கு கொடுக்க போறாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை தான் நாங்கள் இப்போ பயங்கர தீவிரமாக இருக்கோம். ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமல் சினிமால வந்து புதுமையான விஷயங்களை வந்து கொண்டு வரது பண்றது நம்ம கமல் சார், கரெக்டா? ஆனா வந்து அவரையே நீங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. சோ இந்த படத்துல கண்டிப்பா புதுமை ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படி என்ன வச்சிருக்கீங்க? எதுல தக் லைஃப்ல கேக்குறீங்க? இல்ல டைரக்ஷன்ல இல்ல, முதல்ல நீங்க தக் லைஃப்ல பாருங்க. தக் லைஃப்ல பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நல்லா அந்த பாராட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம படத்தை பத்தி பேசலாம். அப்படியா? சோ ஆமா, ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான். நல்லா இருந்தாலும் இல்ல நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதை பாராட்ட வெயிட்டிங் அண்ட் அடுத்த படைப்புக்கும் வெயிட்டிங். Thank you so much னா ரெண்டு பேருக்கும். 1 minute இந்த நேரத்துல சிம்பு சார் பத்தி சொல்லணும். சோ நம்ம சிம்பு சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் வர்க் பண்றோம். ஸோ நான் கமல் சார் கூட கண்டினியூஸாக 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ சிம்பு சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி அந்த குறைவெல்லாம் பண்ணோம். சிம்பு சார் வந்து ஃப்ரம் த ஹார்ட் சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம ரொம்ப லேட்டாக மீட் பண்ணிட்டப்பா அப்படின்னாரு. ஸோ அந்த அளவு சிம்பு சார் வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக என் கூட ஒர்க் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் சார் சிம்பு சார் எனர்ஜி லெவல் வேற லெவல் சார். சூப்பருங்க, ரெண்டு பேருமே சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட் டு both of you. Looking forward. Thank you. Thank you so much.